மேரேஜ் எனக்கு இந்த இந்த சரியா? ஓகே. ஸ்டார்ட் பண்றேன். வீக் 10ம் வீக் 11ம் சரியா? ஓகே. இது வீக் 10 இன்னொரு லெக்சர் வீக் 11 இதுக்காக வந்தேன். ஓகே. இது முதலாவது வந்து லீனியர் ரிக்ரெஷன். இது வந்து அவ்வளோ கஷ்டமானது இல்ல. ஈஸி தான். இதுல ஒரு கேள்வி வருது. 4வது கேள்வி லீனியர் ரிக்ரெஷன். அதுல மிச்ச பார்ட் வந்து நாங்க அடுத்து பார்க்க போறது. ஓகே. லீனியர் ரிக்ரெஷன் சொல்றது ஒண்ணும் இல்ல. 2 டேட்டா தந்தா அத வச்சுக்கொண்டு அந்த எல்லா தரவையும் வச்சுக்கொண்டு ஒரு கிராஃப் கீறலாம் தானே. அந்த கிராஃப வந்து நாங்க அப்ராக்ஸிமேட் பண்ணி நேர்கோடா லீனியரா கீற போறோம். அப்படி கீறுனா அதுக்கு ஒரு படித்திறன் இருக்கும், வெட்டுத்துண்டு இருக்கும். சரியா? மாறி சொல்லிட்டேன். படித்திறன பி என்று சொல்லியும், வெட்டுத்துண்டு ஆல்ஃபா பீட்டா என்றும் வெட்டுத்துண்டு ஆல்ஃபா என்று சொல்றாங்க. அப்ப இந்த ஃபார்மேட்ல எழுதுனா அல்ஃபாவும் பீட்டாவும் கண்டுபிடிக்கிறது தான் நீங்க வேலையா இருக்க போகுது. ஓகே. சரியா? ரைட். இப்ப இதுல ஆல்ஃபா வெட்டுத்துண்டு அவங்க சொல்றாங்க இன்டர்செப்ட், பீட்டா வந்து ஸ்லோப், ரிக்ரெஷன் ஸ்லோப்ன்னு சொல்றது. ரைட். இப்ப இதுல எங்களுக்கு அந்த ஆல்ஃபா, பீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு சில ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. அது பாடமாக்கி வச்சிருக்கோணும். சரி. ஓகே. அடுத்தது அ ஓ! எக்ஸ், ஒய் தருவாங்க அவங்க நம்மள. ஓகே. ரைட். அப்ப முதலாவது அதுக்கு இப்ப ஆல்ஃபா, பீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேஷன் தேவைன்னு சொன்னேன் தானே. அப்ப அங்க நாங்க ஒரு புது விஷயம் ஒண்ணு படிக்க போறோம். சம் ஆஃப் ஸ்கேர்ஸ் என்று சொல்லி ஒரு விஷயம் படிக்க போறோம். சம் ஆஃப் ஸ்கேர்ஸ்ன்னு சொல்லி. ஓகே. என்னன்னா சரி. அதுல எப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க கால்குலேட்டர்ல சும்மா இந்த எக்ஸ், ஒய் டேட்டாவ டைப் பண்ணி என்டர் பண்ணும்போதே, உங்களுக்கு என்ன கிடைக்குமென்டா, இப்ப சிக்மா எக்ஸ் கிடைக்கும், சிக்மா எக்ஸ் இருக்கும். அது மாரி இந்த எஸ்எக்ஸ்எக்ஸ், எஸ்ஒய்ஒய், எஸ்எக்ஸ்ஒய் இதுவும் வந்து எடுக்கலாம். ஆனா எங்களுக்கு வந்து இவங்க ஈக்குவேஷன் பாவிச்சு நாங்க மேனுவலா கையால சுருக்கித்தான் எஸ்எக்ஸ்எக்ஸ் கண்டுபிடிக்கணும், எஸ்ஒய்ஒய் கண்டுபிடிக்கணும், எஸ்எக்ஸ்ஒய் கண்டுபிடிக்கணும். இப்ப அந்த 3க்குமான ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கணும். எஸ்எக்ஸ்எக்ஸ் என்று சொல்றது என்னன்னு சொன்னா, சிக்மா xi மைனஸ் எக்ஸ் பார் முழுவதன் வர்க்கம். சரியா? ஓகே. அப்ப நாங்க இத இன்னும் சுருக்கி ஒரு ஈஸியான ஈக்குவேஷனா எடுக்க போறோம். அப்ப சுருக்கலுக்கான அந்த ஸ்டெப் தான் போட்டிருக்காங்க. நான் அந்த ஸ்டெப்பை விட்டுட்டு கடைசி முடிவு மட்டும் சொல்றேன். என்னன்னு சொன்னா, சிக்மா xi வர்க்கம் மைனஸ் சிக்மா xi முழுவதின் வர்க்கத்தின் கீழ் இதுவும் கால்குலேட்டர்ல எடுக்கலாம், இதுவும் எடுக்கலாம். அப்ப 2யும் எடுத்து மேனுவலா நாங்க சுருக்கித்தான் எஸ்எக்ஸ்எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப இப்படி ஞாபகம் வச்சிருங்க. இது வந்து சிக்மாக்குள்ள வர்க்கம். இது சிக்மா முழுவதன் வர்க்கம் ஓவர் என். என்னன்னு சொல்றது இத்தனை ஈவெண்ட் இருக்குன்னு சொல்லி. இப்ப இதில் பாருங்களேன் 1, 2, 3 அப் டு என். 5 ஈவெண்ட்னு இன்னைக்கு பதிலா 5 வரப்போகுது. அப்ப இது தெரிஞ்சிருக்கும். இது இப்ப இது எக்ஸ் இதை வச்சுக்கொண்டு நாங்க வைக்கு கண்டுபிடிக்கலாம். என்ன வரப்போகுது? வைக்கு இங்க என்று வரும், இங்கேயும் என்று வரப்போகுது. இது வைக்கு. இதே மாதிரி எக்ஸ்ஒய்க்கு கண்டுபிடிக்கிறதா இருந்தா, இங்கே எக்ஸ் வர்க்கம்னு தானே இருக்கு. அப்ப அதுக்கு பதிலா சிக்மா எக்ஸ்ஒய் என்று வரப்போகுது. இங்கால பக்கம் சிக்மா எக்ஸ் இன் சிக்மா ஒய் ஓவர் என் என்று வரப்போகுது. சரியா? இது சிக்மாக்கு உள்ள எக்ஸ்ஒய், சிக்மா எக்ஸ் தனிய சிக்மா ஓவர் என் என்று வரும். சரியா? ஓகே. அது வந்து எக்ஸ்ஒய்க்கு. ஸோ இந்த 3 தெரிஞ்சிருக்கணும். எஸ்எக்ஸ்எக்ஸ் தேவை, எஸ்ஒய்ஒய் தேவை, எஸ்எக்ஸ்ஒய் தேவை. இதை வச்சுக்கொண்டு என்னென்று பீட்டா ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்ட்ரெயிட்டா பீட்டா தான் ஸ்ட்ரெயிட்டா கண்டுபிடிக்கலாம். பீட்டா வந்து என்னத்தால தரப்படுமெண்டா எஸ்ஒய்ஒய் ஓவர் எஸ்எக்ஸ்எக்ஸ் இதுவும் தெரிஞ்சிருக்கணும். அப்ப எஸ்ஒய்ஒய் கண்டுபிடிப்போம் ஒரு வேல்யூ வரும், எஸ்எக்ஸ்எக்ஸ் கண்டுபிடிப்போம் இன்னொரு வேல்யூ வரும். ஒன்று பிரிச்சு பீட்டா கண்டுபிடிக்கலாம். இப்ப இல்ல இது பீட்டா. நீங்க எஸ்டிமேட் அடுத்து வரப்போகுது. ஓகே. ஆல்ரெடி படிச்சுட்டாரு ஒரு ஆள் மாட்டு. ஓகே. சரியா? ஓகே. அப்ப இதான் வந்து பீட்டா. சரியா? ஓகே. இப்ப இந்த பீட்டா வச்சுக்கொண்டு நாங்க ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. y சமன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எக்ஸ்ன்னு சொல்லி. ஓகே. இப்ப இது நாங்க 2 பக்கமுமே சிக்மா எடுப்போம். 2 பக்கமும் சிக்மா. அப்ப சிக்மா y சமன் இதுக்கு சிக்மா எடுத்தா ஆல்ஃபா வெளியே எடுக்கலாம் தானே. அப்ப ஆல்ஃபா இன்டூ சிக்மா 1 போடலாம். இங்க சிக்மா எடுத்தா பீட்டா கான்ஸ்டன்ட் தானே, வெளியே எடுக்கலாம். பீட்டா இன்டூ சிக்மா. இப்ப எல்லாத்தையும் என்னால பிரிப்போம். ஏன் அப்படி பிரிக்கிறேன்னு சொன்னா, இது இப்படி பிரிச்சாதான் இது வந்து y பார். என்ன y பார்ன்னு சொல்றது சிக்மா y போன என் தானே. ஓகே. அப்ப இதுக்கு பதிலா y பார்ன்னு போடலாம். இதுக்கு பதிலா சிக்மா 1ன்னு சொல்றது என் தானே. 1 1 அப் டு n தடவை 1 கூட்டினா அதுக்குரிய ஆன்சர் என் தானே.
அப்ப n/n வெட்டுப்பட ஆல்ஃபாண்டு வரும். இது வந்து எக்ஸ் பார். அப்ப இங்க பாருங்க y சமன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. அதுல 2 சைடு இப்படி பார் போட்டு விட்ட மாரி தான் உண்மையா. y பார் சமன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எக்ஸ் பார். இப்ப இதுல எங்களுக்கு கால்குலேட்டர்ல y பார் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் பார் கண்டுபிடிக்கலாம். பீட்டா இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப அத வச்சுக்கொண்டு ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம். அப்ப ஆல்ஃபா இப்படித்தான் கண்டுபிடிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டா பீட்டா கண்டுபிடிக்கிறது ஆல்ஃபா வந்து இப்படித்தான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே. ஆனா எங்களுக்கு இந்த ஆல்ஃபா பீட்டா இனி தேவைப்படாது. நாங்க இந்த என்ன சொல்றது? ஆல்ஃபா எஸ்டிமேட்டர் பீட்டா தான் கேள்வியிலையும் கேட்பாங்க. ஏன் அப்படி என்று சொன்னா, இப்ப நாங்க இப்ப வச்சிருப்போம். Pன்னு சொல்றது ப்ரோபபிலிட்டி, P ஹெட்ன்னு இங்க நாங்க ஆல்ஃபா, ஆல்ஃபா ஹெட் இருக்கு. பீட்டா, பீட்டா ஹெட் இருக்கு. இந்த 2 சொல்லி. இந்த 2 வேல்யூ தான் ட்ரூ வேல்யூவா இருக்கும். இது வந்து எப்படின்னு சொன்னா, இதுல இருந்து கொஞ்சம் டீவியேஷன் ஆகி இருக்கும். சரியா? அப்ப இதுதான் உண்மையான வேல்யூவா? இது வந்து உண்மையான வேல்யூ இல்ல. அப்ப நாங்க கேள்வியில கண்டுபிடிக்க போறது ஆல்ஃபா ஹெட்டும், பீட்டா ஹெட்டும் தான். அதுக்கு வேற ஈக்குவேஷன். இதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. பாருங்க. இந்த ஆல்ஃபா ஹெட்ட வச்சு ஆல்ஃபா கண்டுபிடிக்கல. நான் பின்னுக்கு வரும்போது சொல்றேன். ஓகே. அப்ப இதுவெல்லாம் தெரிஞ்சு வச்சிருங்க இப்போதைக்கு. பட் கேள்விக்கு தேவை நாங்க அடுத்து பார்க்க போறோம். ஆல்ஃபா ஹெட், பீட்டா ஹெட். சேம் அதே மாரி தான். ஆனா வேற ஈக்குவேஷன். இங்க பீட்டாக்கு என்ன ஈக்குவேஷன்? SYY இன்க்ல எஸ் XX. அதே மாரி பீட்டா ஹெட்டுக்கு மேல XY என்று வரும். கீழ அப்படியே இருக்கும். அப்ப SXY ஓவர் SXXன்னு சொல்லி. இதுதான் பீட்டா ஹெட். எஸ்டிமேட்டட் பீட்டான்னு சொல்றது. ஓகேவா? சரி. இப்ப பீட்டா ஹெட் தெரிஞ்சா, இதே மாரி இங்க ஹெட்ன்னு போடலாம் தானே! அப்ப பீட்டா ஹெட் தெரிஞ்சா, எக்ஸ் பார் தெரியும், y பார் தெரியும், ஆல்ஃபா ஹெட் கண்டுபிடிக்கலாம். இதே மாரி. அப்ப என்ன நாங்க இப்ப கேள்வி ஒரு தந்தா என்ன காணணும்? ஆல்ஃபா ஃபர்ஸ்ட்டா பீட்டா ஹெட் காணும். அடுத்து ஆல்ஃபா ஹெட் காணும். ஒரு கேள்வி பார்ப்போம். ஓகே. என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, ஸ்டீல்ல வந்து நிக்கலும் இருக்காம், வேற மெட்டல்ஸும் இருக்கு. இந்த நிக்கல் பெர்சன்டேஜ் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த்த எந்த அளவு பங்களிப்பு செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு ஒரு டெஸ்ட் செய்றாங்க. நிக்கல் பெர்சன்டேஜ் பாருங்க. 1% 2 அப்படி நிக்கல் பெர்சன்டேஜ மாத்த டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து மாறிட்டு இருக்காம். டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து மாறிட்டு இருக்கு. அப்ப இந்த டேட்டா எக்ஸ், இந்த டேட்டா ஒய் தானே. அப்ப இதுக்குரிய ரெக்ரெஷன் ஸ்லோப்பும் இன்டர்செப்டும் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டா. அப்ப அதுக்கு கால்குலேட்டர்ல நீங்க இத அப்படியே டைப் பண்ணீங்கன்னு சொன்னா இவ்வளவு எடுக்கலாம். எக்ஸ் பார் எடுத்து சிக்மா எக்ஸ் வர்க்கம். y பார் சிக்மா y வரைக்கும் சிக்மா எக்ஸ் ஒய். இது தவிர மிச்ச டேட்டாஸும் வரும். பட் இவ்வளவு எங்களுக்கு தேவை. ஓகே. ஃபர்ஸ்ட் எக்ஸ் கண்டுபிடிப்போம். எக்ஸ் என்னது? ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கணும். சிக்மா எக்ஸ் வர்க்கம் மைனஸ் சிக்மா எக்ஸ் முழுவதின் வர்க்கம் ஓவர் n. அப்ப சிக்மா எக்ஸ் வர்க்கத்துக்கு பதிலா இந்த இருக்கு பாருங்க 55. அப்ப சிக்மா எக்ஸுக்கு பதிலா 15. எண்ணுக்கு பதிலா எத்தனை இருக்கு? 5. அப்ப 5 போடுறது சுருக்க ஆன்சர் வரும். அது மாதிரி SYY கண்டுபிடிக்கலாம், SXY கண்டுபிடிக்கலாம். இப்ப பீட்டா ஹெட் கண்டுபிடிக்கலாம். பீட்டா ஹெட்டுக்கு என்ன ஈக்குவேஷன்? SXY ஓவர் SXX. அப்ப SXY இந்த இருக்கு 20. SXX வந்து 10. அப்ப 20 10 2. அப்ப இதுதான் இப்ப y ஆல்பா ஹெட் பிளஸ் பீட்டா ஹெட் எக்ஸ்ல இதுதான் ஸ்லோப். உண்மையான ஸ்லோப்பா இருக்க போகுது. ஓகேவா? சரி. ரைட். இது இனி இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு. இதுவும் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ஈஸி. நீங்க நிறுவிக்கொண்டு இருக்க தேவையில்லை தானே. ஆல்பா ஹெட் சமன் y பார் மைனஸ் பீட்டா ஹெட் எக்ஸ். அவ அதுல கொண்டு வந்து போட்டா y பார் தெரியும், எக்ஸ் பார் தெரியும். அதுவும் கால்குலேட் பண்ணியிருப்போம். y பார் எக்ஸ் பார். அப்ப பீட்டா ஹெட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப போட 8.4 வருது. அப்ப இதுதான் இப்பத்தி எங்களுக்கு ரிக்ரெஷன் லைன். சரியா? ஸோ கடைசி ஆன்சர் வந்து இதுதான். ஓகே. இப்ப நாங்க முன்னுக்கு சில அந்த ஹைப்போதிசிஸ் டெஸ்ட் பண்ணோம். முன்னுக்கு சில டெஸ்ட் எடுத்திருந்தானே, அதே டெஸ்ட் வந்து இங்கே எடுக்க போறோம். எப்படி என்று சொன்னா, நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் தானே இந்த 2 மெட்ரிக்ஸனாலும் அது உண்மையானதுல இருந்து எதுல வித்தியாசப்படுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒன்று பிரிச்சு விட்டா SXY எண்கள் SXX, SXY 20, SXX 10. ஓகே. ரைட். சரியா? ஓகே. இப்ப இந்த ரிக்ரெஷன் ஸ்லோப் 2ன்னு தான் நீ கண்டுபிடிச்சிருக்க. அது உண்மையா இப்ப 2.5 3 சம்திங் ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் உண்மையா இருக்க எங்களுக்கு தெரியாது. நாங்க 2 கண்டுபிடிச்சிருக்கோம். பட் அது இந்த அந்த ரேஞ்ச் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்னு தானே சொல்றது. அப்ப அந்த ரேஞ்ச கண்டுபிடிக்க போறோம். அப்ப அந்த ரேஞ்ச கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னுக்கு நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்திருப்பேன். அப்ப இங்க என்ன டிஸ்ட்ரிபியூஷன் பாவிச்சு இந்த 2ன்னு உண்மையான ரேஞ்ச் எக்ஸாம்பிளுக்கு 1.8ல இருந்து 2.2
இப்படி ரேஞ்ச்ல இருக்க போதுன்னா, ரேஞ்ச கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன டிஸ்ட்ரிபியூஷன் பாவிக்க போறோம்டா? டி டிஸ்ட்ரிபியூஷன். ஞாபகம் வச்சிருக்கணும். சரியா? டி டிஸ்ட்ரிபியூஷன். நார்மலா டி டிஸ்ட்ரிபியூஷன் பாவிக்கும்போது முன்னாடி எல்லாம் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் n-1 தான் பாவிச்சிருப்பேன். பட் இங்க வித்தியாசம் Tn-2. சரியா? அதாவது இந்த பீட்டா ஹெட் இருக்கு தானே? பீட்டா ஹெட் வந்து Tn-2 என்ற ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஆளாயிருக்கும். சரியா? ஓகே, பாப்போம். ஆ சரி. அப்ப அங்க இப்ப முன்னுக்கும் Tன்னு சொல்லி படிச்சிருப்போமே. எக்ஸ் பார் மைனஸ் மியூவின்குள் சிக்மா எஸ் ஓவர் ருட்டன் என்ற ஈக்குவேஷன் படிச்சிருப்பேன் முன்னாடி. அதே மாதிரி இங்க வேற இன்னொரு ஈக்குவேஷன். ஸோ அதுவும் தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் வித்தியாசமான ஈக்குவேஷன். இப்ப இங்க என்ன வரும்டா? Tn-2 Tn-2 சமன் இங்க எங்களுக்கு பீட்டா ஹெட் தானே பார்க்க போறோம். அப்ப பீட்டா ஹெட் மைனஸ் பீட்டா ஓவர் கீழே என்ன வரும்டா? xy நினைக்கிறேன். கீழே சிக்மா ஸ்கேடின்குள் SXX ரூட். சரியா? இதுல சிக்மா ஸ்கேடுன்னா என்னன்னு சொல்லி அதுக்கும் தனியா ஒன்று இருக்கு. சரியா? இங்க சிக்மா ஸ்கேடுன்னா என்னண்டா இந்த இருக்கு. SYY மைனஸ் பீட்டா ஹெட் SXY ஓவர் n-2. இது ஞாபகம் வச்சிருக்கணும். இது ஈஸியா ஞாபகம் வச்சிருக்க. இதே ஃபார்மெட்ல இன்னொன்று இருக்கு, காட்டுறேன். ரைட். இங்க என்ன இருக்கு? அந்த y பார் மைனஸ் பீட்டா பார் எக்ஸ் பார் அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க y பார் இருக்கு தானே? இந்த இது 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 மாதிரி இப்ப இது என்ன ஃபார்மெட் இருக்கு? இப்ப y மைனஸ் பீட்டா எக்ஸ்ன்னு வைப்போமே. இந்த yக்கு பதிலா இன்னொரு முன்னுக்கு ஒரு y இல்லாட்டி இப்படி இருக்குங்க. இவரை நான் இப்படி எழுதுறேன் சும்மா. இங்கால y ஒன்று போட்டு இங்கால y ஒன்று போட்டு முன்னுக்கு s ஒன்று போட்டீங்கன்னா என்ன வரும்? SYY மைனஸ் பீட்டா SXY. அதான் மேல இருக்க போகுது இங்க. அப்படி ஞாபகம் வச்சிருங்க. இது கொஞ்சம் குழப்பமான கொஸ்டின் தானே. SYY மைனஸ் பீட்டா ஹெட் SXY. இந்த பீட்டா ஹெட் தான் எங்களுக்கு தெரியும். பீட்டா ஹெட் SXY ஓவர் n-2. அது தான் இருக்கு தானே n-2. அப்ப நீங்க அப்படி சும்மா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். இது சிக்மா ஸ்கேட். ஓகே. அப்ப இதுல பாருங்க பீட்டா ஹெட் தெரியும். சிக்மா ஸ்கேட் கண்டுபிடிக்கலாம். SXX தெரியும். இது டேபிள்ல இருந்து கண்டுபிடிக்கலாம். அப்ப பீட்டாவை ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு வரலாம் தானே. பீட்டா ஒரு 2 பெருமதிக்குள் இருக்க போகுதுன்னு சொல்லி. ஓகே. அப்ப அதுதான் கண்டுபிடிக்க போறேன். சரியா? சரி. அப்ப இந்த கேள்விக்கு ஃபர்ஸ்டா சிக்மா ஸ்கேட் கண்டுபிடிப்போம். SYY தெரியும், பீட்டா ஹெட் 2ன்னு தெரியும், SXY தெரியும், n5 தெரியும். அப்ப எல்லாமே கொண்டு வந்து போட்டா சிக்மா ஸ்கேட் கண்டுபிடிக்கலாம். ஓகே. இனி இதுல கொண்டு வந்து அப்ளை பண்றதுக்கு அவங்க 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்னு தந்திருக்காங்க. அப்ப நாங்க டி டிஸ்ட்ரிபியூஷன்ல 2ஆ தானே பிரிப்போம். இது 2 சைடட். அப்ப இந்த இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 0.975. இப்ப T 0.975 3 என்ற இடத்துல போயிட்டு பார்க்கணும். இங்க டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் n-2 தானே. அப்ப டேபிள்ல போயிட்டு T டிஸ்ட்ரிபியூஷன் 0.975 என்ன இந்த இருக்கு. 0.975 இங்க 3 பார்த்தா 3.18. 3.18. அப்ப 3.18 பிளஸ் இங்க 3.18 மைனஸ். ஓகேவா? சரி. அப்ப இது வந்து நாங்க டேபிள்ல இருந்து பார்த்த வேல்யூ. ஓகே. இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ஈக்குவேஷன். ஓகே. இதுல போட்டா பீட்டா ஹெட்டுக்கு பதிலா அதாவது இப்ப இந்த வேல்யூ தான் -3.18க்கும் +3.18க்கும் இடையில இருக்க போகுது. பிகாஸ் இது வந்து யாதும் காமனா ஒரு ஈக்குவேஷன் தானே. இப்ப அந்த பாயிண்ட் எங்கேயும் இருக்கலாம். -3.18க்கும் +3.18க்கும் இடையில இது இருக்க போகுது. சரியா? -3.18 +3.18. அப்ப அதுக்கு இடையில ஒரு வேல்யூ. அந்த வேல்யூ தான் இந்த வேல்யூ. இப்ப இதுல எங்களுக்கு பீட்டா ஹெட் தெரியும், இது தெரியும், இது தெரியும். பீட்டா மட்டும் தெரியாது. அப்படியே போட்டு பீட்டாவை ஐசோலேட் பண்ணி இருக்கலாம் தானே. அப்ப அப்படி எடுத்தா 2 ரேஞ்ச் வருது. அப்ப உண்மையா பீட்டா ஹெட் 2ன்னு போட்டது நாங்க எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். இப்ப இது இப்படி வழியில எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். உண்மையான வேல்யூ வந்து இப்படி இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க போகுது. 2 இல்ல 1.364க்கும் 2.636க்கும் இடையில இருக்க போகுது. அப்ப அதுதான் காட்டியிருக்காங்க. இது வந்து நாங்க எஸ்டிமேட் பண்ணின ஒரு கிராஃப். ஆனா அந்த கிராஃப் உண்மையா இப்படி ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் இருக்க போகுது கிராஃப். உண்மையான கிராஃப். இது நாங்க பார்த்த இந்த ரேஞ்ச் வந்து 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலுக்கு. கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கூட்ட கூட்ட கிராஃப் ஒடுங்கும். சரி. அப்ப இது அக்செப்டன்ஸ் ரிக்ரெஷன் என்று சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சரி. அப்ப இவ்வளவும் காண சொல்லி ஒரு கேள்வி வரும். இப்ப
சரி. இப்ப ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங். என்ன டெஸ்ட்ன்னு சொன்னா, இப்ப இதுல எங்களுக்கு பீட்டா இருக்கு தானே. பீட்டா 0வா இருந்தா பீட்டா 0வா இருந்தா y சமன் ஆல்ஃபாண்டு வரும். அதாவது y வந்து எக்ஸ்ல தங்கி இல்ல. எக்ஸ்ல டிபெண்ட் பண்ணி இல்ல. இப்ப பீட்டா 0வா இருந்தா yக்கும் எக்ஸுக்கும் நோ ரிலேஷன்ஷிப். பீட்டா நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட்ன்னு சொல்லலாம். அப்ப நாங்க ஹைப்போதீசிஸ் டெஸ்ட் பண்ணி இத h நோட் எடுப்போம். இத HA எடுப்போம். அதே டி டிஸ்ட்ரிபியூஷன் பாவிச்சு செஞ்சு ஒரு முடிவு எடுக்க போறோம். ரிலேஷன்ஷிப் இருக்கா, ரிலேஷன்ஷிப் இல்லையான்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்க போறோம். ஏன் இப்படி எடுக்கிறோம்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு இந்த கேள்வி பாருங்களேன், என்ன சொல்லியிருக்காங்க? இந்த என்னது ஸ்டீல்ல வந்து நிக்கல் கூட கூட டென்சைல் ஸ்ட்ரென்த் அதுக்கு அதாவது இந்த நிக்கல் பெர்சன்டேஜ்ல வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கா இல்லையான்னு தான் கேள்வி கேட்க போறாங்க. அப்படி கேட்டா நாங்க ஹைபோதீசிஸ் டெஸ்ட்டுக்குள்ள போகணும். போயிட்டு எங்களுக்கு அக்செப்டன்ஸ் ரீஜன்ஸுக்குள்ள வந்தா பீட்டா 0. அப்ப ரிலேஷன்ஷிப் எக்ஸ் வந்து y ல டிபெண்ட் பண்ணி இல்ல. சாரி, y வந்து எக்ஸ்ல டிபெண்ட் பண்ணி இல்லன்னு சொல்லலாம். ஆனா ரிஜெக்ஷன் ரீஜன்ல வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லலாம். அப்ப அதுதான் இது. சரியா? சேம். நாங்க இப்படி செஞ்சு இந்த பீட்டா வேல்யூ கண்டுபிடிச்ச மாதிரி இப்ப ஹைபோதீசிஸ் டெஸ்ட். என்னது? h நாட் வந்து 0 ஈக்குவல் 0. HA வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்ப இங்க ஈக்குவல் 0ன்னு சொன்னா நோ ரிலேஷன்ஷிப். இது வந்து ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட். சேம். அதே பீட்டா ஹெட் Tn மைனஸ் 2 இதே ஈக்குவேஷன். சரியா? ஓகே. இப்ப நாங்க இதுல பீட்டாக்கு பதிலா என்ன போட போறோம் இப்ப? 0 போட போறோம். டெஸ்ட் பண்ணும்போது 0 தானே போடுறது. 0 போடுவோம். இப்ப 0 போட்டு மிச்சம்லாம் அதே வேல்யூ தான். அப்ப அதே வேல்யூ போட்டு சுருக்குனா 10 கண்டு வருது. அப்ப 10 கட்டாயம் வெளியே தான் இருக்க போகுது. பிகாஸ் -3 பிளஸ் 3.18 10 வெளியே இருக்கும். வெளியே இருந்த என்ன ரீஜன்? ரிஜெக்ஷன் ரீஜன். அப்ப ரிஜெக்ஷன் ரீஜன் சொன்னா என்ன அர்த்தம்? இந்த இது வந்து கரெக்ட் அர்த்தம். அப்ப இது கரெக்ட்னா ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட். சோ இதுக்கு ஆன்சர் என்ன? y வந்து எக்ஸ்ல வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லலாம். சரியா? அப்ப இது இப்படி ஒரு டைப் இருக்கு. அப்ப டெசிஷன் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கு. இப்ப இன்னொன்னு பார்க்க போறோம். எந்த அளவு ரிலேஷன்ஷிப் இருக்கு? அதாவது எத்தனை பெர்சன்டேஜ் அளவு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லி. அந்த ரிலேஷன்ஷிப்ல மெஷர் அளக்க போறோம். அதுக்கு ஆர் ஸ்கேர்டுன்ற ஒரு வேல்யூ பார்க்க போறோம். அது கால்குலேட்டர்ல நீங்க சும்மா லீனியர் ரிக்ரெஷன் டைப் பண்ணாலே ஆர் ஸ்கேர்டு அந்த 0.50 அந்த ரேஞ்ச்ல ஒரு வேல்யூ வரும். கால்குலேட்டர்ல வரும். அந்த வேல்யூவை கால்குலேட் பண்ண போறோம். ஆர் ஸ்கேர் எப்படி இருக்குன்னு கால்குலேட் பண்ண போறோம். சரியா? ஓகே. அதுக்கு ரைட். அதுக்கும் ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. என்னண்டா மேல SXY கீழ SXX SYY அதுல ரூட். சரியா? ஓகே. இது எல்லா வேலையும் தெரியும் தானே. போட்டு சுருக்குனா ஆருக்கு ஒரு பெருமதி வரும் தானே. இந்த ஆர சொல்றது கொரலேஷன் கோஎஃபிஷியன்ட்னு சொல்றது. ஓகேவா? சரி. ஆர் ஸ்கொயர் பார்க்கல. இவங்க 6 தான் பார்க்குறாங்க. ஓகே. பார்த்து 6 5 அது இப்ப 6 வந்து 0வா இருந்தா ரிலேஷன்ஷிப்பே இல்ல. எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரிலேஷன்ஷிப்பே இல்ல. 6 வந்து இந்த ரேஞ்ச்ல இருந்தா சரியான வீக் ரிலேஷன்ஷிப். 6 வந்து 0.2க்கும் 0.5க்கும் இடையில இருந்தா வீக் ரிலேஷன்ஷிப். 0.5க்கும் 0.75க்குள்ள இருந்தா ஒரு அளவு ரிலேஷன்ஷிப் ஆகுது பாருங்க. எக்ஸ் மாற மாற அதுக்கு ஏத்த மாதிரி y மாறுது தானே. அப்ப குவைட் ரிலேஷன்ஷிப். இதுக்கு ஒரு பேர் தேவையில்ல, சும்மா தெரிஞ்சு வச்சிருங்க. இப்படி ரேஞ்ச்ல இருந்தா ஓகே பெர்ஃபெக்ட். ஃபுல்லா ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பா இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்ப நாங்க இந்த கேள்விக்கு பார்க்க போறோம். எல்லா வேலையும் தெரியும் தானே. அப்ப இந்த கேள்விக்கு போட்டா இப்படி வருது. அதாவது இது 98.53% தானே. ஓகே. அப்ப இது என்ன ரிலேஷன்ஷிப்? கட்டாயம் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பா இருக்க போகுது. ஓகே. அப்ப டெசிஷன் வந்து ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் பிட்வீன் y and 3. சரி, இது ஆர். கவனம், இது ஆர். எத்தனை பெர்சன்டேஜ் ரிலேஷன்ஷிப்னு கேட்டா ஆர் ஸ்கொயர்ட் பார்க்கணும். ஆர் ஸ்கொயர்ட் பார்க்கணும். ஆர் ஸ்கொயர்ட் பார்த்துருக்கு 0.9853. இப்ப அதுல ஸ்கொயர்ட் வந்து இப்படி வருது. இது பெர்சன்டேஜ்ல போட்டா இது. அப்ப இந்த அளவு பெர்சன்டேஜ் என்ன சொல்றது? நிக்கல் கூட கூட டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து கூடுது. இவ்வளவு சதவீதத்தால கூடுதுன்ற மாரி. அதாவது என்ன அர்த்தம்ண்டா, மிச்சமா ஒரு 2.91% இருக்கு தானே. அது என்னன்னு சொன்னா, இப்ப நிக்கல் மாதிரி வேற வேற எலிமெண்ட்ஸ் இருக்கலாம் தானே. வேற எக்ஸ், ஒய்ன்னு போறேன். இவங்க 2% இதுல பங்களிப்பு செய்றாங்க. நிக்கல் 97% பங்களிப்பு செய்யுது. டென்சைல் ஸ்ட்ரென்த்த கூட்டுறதுக்காக. விளங்குதா? அப்படி ஒரு மெஷர்மென்ட் தான் இது. விளங்குதா? இது இந்த கேள்விக்கு. நீங்க வேற கேள்விக்கு வேற மாரி யோசிக்க வேண்டி வரும். சரியா? ஓகே. அப்ப இப்ப எங்களுக்கு ஈக்குவேஷன் இதானே. 8.4 பிளஸ் 2 இங்க எக்ஸ் தானே. எக்ஸுக்கு பதிலா நிக்கல் பெர்சன்டேஜ்ன்னு போட்டிருக்கு. அது 97.09.
அந்த அளவு பங்களிப்பு செய்யுது. அத நாங்க சொல்றது எக்ஸ்ப்ளைன்ட் வேரியபிள் என்று சொல்லி. இக்கேள்வியில தந்த வேரியபிள் எக்ஸ்ப்ளைன்ட். அது தவிர இவங்களும் வேற வேற எலிமெண்ட்ஸும் பங்களிப்பு செய்யலாம் தானே! எக்ஸ், ஒய்ன்னு வேற வேற மூலகங்களும். அ அவங்க வந்து அன்எக்ஸ்ப்ளைன்ட் வேரியபிள்ன்னு சொல்லி சொல்றது. ஓகேவா? சரி. ரைட். அப்ப அ ஆ இதுதான் ஒரிஜினல் ஈக்குவேஷன். உண்மையா எங்களுக்கு இப்ப 2ன்னு சொல்றது ஒரு பொய் வேல்யூ தானே! 2 ரேஞ்சுக்கு இடையில தானே 2 இருந்தது. அப்ப அதனால வந்து ஒரு எரர் டெர்ம கூட்டுறாங்க. ஓகேவா? இந்த எரர் டெர்ம் தான் வந்து அன்எக்ஸ்ப்ளைன்ட் வேரியபிள். எப்சிலன் ஐன்னு சொல்றது. இது வந்து எக்ஸ்ப்ளைன்ட் வேரியபிளா? ஓகே. இப்ப இவ்வளவு நேரம் எனக்கு இது செய்யலாம். நார்மலா செய்யலாம். ஒரு இஷ்யூவும் இல்ல. சுருக்கல் தான். சரியா? அதே ஆர்டர்ல தெரிஞ்சுச்சுன்னா அப்படி செய்யலாம். ஓகே. அடுத்து இதுதான் முக்கியமானது. இது கட்டாயம் 4வது கேள்வி ஏ பார்ட் அது, பி பார்ட் இதா வருது. இது முக்கியமானது. கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்கணும். ஓகே. சரியா? ரைட். அனோவா. அனோவான்னு சொல்றது ஏஎன்என் அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ். ஏற்கனவே வேரியன்ஸ் பத்தி பார்த்துட்டோம். இப்ப வேரியன்ஸ்ல ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. வேரியன்ஸ்ல விகிதம் கேட்டிருக்காங்க. வேரியன்ஸ்ல ரேஞ்ச் கேட்டா கை ஸ்கொயர் பாவிச்சோம். வேரியன்ஸ்ல விகிதம் கேட்டா எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பாவிச்சோம். ஞாபகப்படுத்தி பாருங்க. அதே மாரி இப்ப வேரியன்ஸ அனலைஸ் பண்ண போறோம். ஓகேவா? சரி. அதுக்கு இதுல ஒரு ஒரு ப்ரூஃப் மாதிரி பண்ணி, ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காங்க. இந்த முடிவு ஞாபகம் இருக்கணும். ஞாபகம் இருந்தா தான் கேலி செய்யலாம். இந்த முடிவு ஒரு அட்டவணை, ஒரு டேபிள் ஒண்ணு போட்டு தான் கேலி செய்ய போறோம். சோ அந்த டேபிள்ல போடுறதுக்கு உரிய அந்த இப்ப இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்குரிய ஈக்குவேஷன்ஸ் எல்லாம். அதுக்குரிய சின்ன ஒரு ப்ரூஃப் ஒன்று தான் இது. ஓகேவா? சரி. இப்ப அனோவா இல்ல கேள்வி 2 விதமா கேட்கலாம். இப்ப நாங்க மேல பார்த்தோமே, பீட்டா 0வா இருந்து சொன்னா ரிலேஷன்ஷிப் இல்ல. பீட்டா நாட் ஈக்குவல் டூ 0ன்னு சொன்னா ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லி. எப்படி பார்த்தோம் நாங்க? டி டிஸ்ட்ரிபியூஷன் பாவிச்சு ஹைப்போதீசிஸ் டெஸ்ட் பண்ணி பாவிச்சோம். அதே மாதிரி அதே கேள்விய அனோவா யூஸ் பண்ணியும் பாவிக்கலாம். பாருங்க H0 அதே H0 அனோவா யூஸ் பண்ணி ஒரு டேபிள் போட்டு அதுக்கு எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பாவிப்போம். எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பாவிப்போம். பாவிச்சா அதே மாரி அங்க மேல டி டிஸ்ட்ரிபியூஷன் பாவிச்ச மாரி இங்க எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பாவிச்சு செய்யறது. அது அனோவால ஒரு டைப். அடுத்து இன்னொரு டைப் இருக்கு 2வது. அது அடுத்த ஸ்லைட்ல இருக்கு. ஓகே. அப்படி 2 டைப்பும் அனோவால கேள்வி வரும். 2வது டைப் வந்து கொஞ்சம் பெருசு. 1வது டைப் வந்து நார்மலா செய்யலாம். ஓகேவா? அப்ப அனோவான்னு சொன்னா நம்ம கான்செப்ட்ல இங்க இருக்க வேண்டியது சொல்றேன். ஓகே. அப்ப இங்க நாங்க ஹைபோதீசிஸ் டெஸ்ட் எடுப்போம். பீட்டா 0. பீட்டா 0ண்டா என்ன? ரிலேஷன்ஷிப் இல்ல. இப்ப அத வேறொரு இதா போட்டிருக்காங்க. ஃபிட்டட் மாடல்ன்னு சொல்றது இப்ப நாங்க கீற இந்த கிராஃப் இருக்கு தானே? அதான் ஃபிட்டட் மாடல். அது டஸ் நாட் ரிப்ரசன்ட் த அப்சர்வ் டேட்டா. அதாவது தங்கி இல்ல. எக்ஸ் ஒய்க்கு ரிலேஷன்ஷிப் இல்லன்ற மீனிங் தான் இது. அடுத்தது ரிப்ரசன்ட் த அப்சர்வ் டேட்டான்னு சொன்னா எக்ஸ் ஒய்க்கு ரிலேஷன்ஷிப் இருக்குன்ற அர்த்தம். சரியா? ஓகே. இந்த வேர்ட்லயே நம்ம கிட்ட எழுதி பழகுங்க. ஓகே. இப்ப இதான் வந்து நாங்க அந்த கண்டுபிடிச்ச y = 8.4 + 2x கோடுன்னு வச்சுக்கொள்ளுவோம். ஓகே. ஆனா உண்மையா கிராஃப் அந்த ஒரிஜினல் புள்ளியெல்லாம் எப்படி இருக்க போகுது? இப்படி இப்படித்தானே புள்ளி இருக்க போகுது. நாங்க அப்ராக்ஸிமேட் பண்ணி தானே இந்த கிராஃப் எடுத்திருக்கோம். அப்ப நாங்க ஒப்சர்வ் பண்ற புள்ளி இதென்று எடுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. அப்ப இது வந்து xi, yi சொல்லி ஒரு ஒரு பாயிண்ட். ஓகேவா? சரி. இது வந்து ஆ ஓகே. இப்ப இந்த கிராஃப்ல இந்த பாயிண்ட்க்கு நேரா ஒரு பாயிண்ட் எடுத்தா, அதுல எக்ஸ் கோஆர்டினேட் வந்து xi. ஆனா y கோஆர்டினேட் ya ஹெட். பிகாஸ் இது வந்து பீட்டா ஹெட் பிளஸ் ஆல்பா ஹெட் எக்ஸ் தானே மாறி சொல்லணும் தெரியா? ஓகே. ஹெட் தானே பார்க்குறோம் இங்க. ஹெட் தானே பார்க்குறோம். அப்ப y ஹெட் ஹெட்ன்னு போட்டிருக்காங்க. இது உண்மையான ஆக்சுவல் பாயிண்ட் வந்து ன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? சரி. இன்னொரு லைன் ஒன்று போடுறாங்க. இந்த லைன் வந்து என்னன்னு சொன்னா மீன் லைன். அப்ப இது தானே வெட்டுது. ஸோ பார். இந்த கோடு வந்து பார். இப்ப இந்த பாயிண்ட் இந்த கோட்டுல இருந்து எவ்வளவு தூரம் டீவியேட் பண்ணியிருக்குன்னு பார்க்க போறோம். சரியா? பாருங்க. இவ்வளவு தூரம் டீவியேட் பண்ணியிருக்கு. அப்ப அத எரர் டெர்ம்ன்னு சொல்லி சொல்றோம். ஆமா இல்லையா? என்னது? ஆ இதுவா? இந்த தனியா XY டேட்டா இருக்கு தானே? அதுல Y டேட்டால ஜஸ்ட் பார். அது இங்க இருக்கலாம், மேல எங்கேயும் இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு கோட காட்டியிருக்காங்க. சரியா? ஓகே. சரி, ரைட்டா? சரியா? சரி கவனி. சரி. இல்ல முக்கியமானது கவனி. ரைட்டா? ஓகே. இது வைபான்றது ஜஸ்ட் ஒரு கோடு தான். அது இங்க இருக்கலாம், எங்கேயும் இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு ப்ரூஃப் பண்றதுக்கு கோடு இங்க எடுத்து வச்சு ப்ரூஃப் பண்ண போறாங்க இவங்க. சரியா? ஓகே. அப்ப
இங்க 2 விதமான எரர் வரப்போகுது. என்னன்னு சொன்னா, ஒன்று இந்த பாயிண்ட்டுக்கும், இந்த பாயிண்ட்டுக்குமான எரர் 2 வரப்போகுது. சரியா? அடுத்தது வந்து இந்த மீன் லைன்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கான எரர் இது. சரியா? அப்ப இந்த எரர ரிக்ரெஷன் எரர்ன்னு சொல்றது. இது வந்து டீவியேஷன் ஃப்ரம் த மீன் என்று சொல்றது. சரிதானே? இதுல டீவியேஷன் ஃப்ரம் மீன். இது வந்து டீவியேஷன் ஃப்ரம் ரிக்ரெஷன் லைன். ஆமா இல்லையா? அப்ப இது ரிக்ரெஷன் எரர். ஆர்இ என்று பின் கீழ வரும் மறந்துட்டேன். ஆர்இ. இந்த ஆர். ஆர்இ. எஸ்எஸ் என்று சொல்றது சம் ஆஃப் ஸ்கேர்ஸ். மேல நாங்க பார்த்தோம் எஸ்எக்ஸ்எக்ஸ், எஸ்ஒய்ஒய். இது சம் ஆஃப் ஸ்கேர்ஸ் ஆஃப் எக்ஸ். இது சம் ஆஃப் ஸ்கேர்ஸ் ஆஃப் y. அடுத்த எக்ஸ்ஒய் என்று சொல்றது சம் ஆஃப் ஸ்கேர்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ஒய் என்று சொல்றது. சரியா? அப்ப இங்க வந்து இத இ இந்த எரர் இ இ என்று சாரி ஆர் என்று சொல்றாங்க. ரிக்ரெஷன் எரர் தானே இது. இந்த எரர இ என்று சொல்றாங்க. சரியா? ஓகே. மாறி சொல்ல நினைக்கிறேன். பாப்போம். சரியா? அப்ப இந்த எரர் இது பாருங்க. நாங்க இங்க எரர்ன்னு போடுறது வந்து y கோஆர்டினேட்ல டிஃபரன்ஸ் தானே. அப்ப இது yi, இது yi ஹெட். அப்ப இந்த டிஃபரன்ஸ் என்ன? yi மைனஸ் yi ஹெட். அது ஓகேவா? சரி. இந்த டிஃபரன்ஸ் என்ன? இது yi ஹெட், இது y பார். அப்ப yi ஹெட் மைனஸ் y பார். ஓகேவா? இது வந்து இந்த எரர். அப்ப இங்க மொத்தமா 2 எரர் வரப்போகுது. அப்ப டோட்டல் எரர்ன்னு சொல்லும்போது இந்த 2 எரர்ன்ற கூட்டுத்தொகை தானே டோட்டல் எரர். பாருங்க. அப்ப இது வந்து டோட்டல் டீவியேஷன். அப்ப அது என்னது? இது yi, இது y பார். இப்ப டோட்டல் டீவியேஷன் yi மைனஸ் y பார். ஓகேவா? இது மறந்தாலுமே டக்குன்னு ஒரு படம் போட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம் இப்படி. இப்ப இதுக்கு சம் ஆஃப் ஸ்கேர்ஸ் எடுக்க போறாங்க. எஸ்எஸ் எடுக்க போறாங்க. இதுக்கு எஸ்எஸ் எடுக்க போறாங்க. இதுக்கு எஸ்எஸ் எடுக்க போறாங்க. எடுத்தா ஒரு ரிலேஷன்ஷிப் எடுக்க போறாங்க. ஏன் இப்படி எடுக்கிறாங்கன்னு சொன்னா, அனோவா டேபிள்ல எங்களுக்கு எஸ்எஸ்ஆர் தேவை, எஸ்எஸ்இ தேவை, எஸ்எஸ்டி தேவை. ஓகேவா? சரி. அப்ப அத எடுக்க போறாங்க. அப்ப அதான் இவங்க காட்டியிருக்காங்க. பாருங்க. டோட்டல் சம் ஆஃப் ஸ்கேர்ஸ் சமன் ரிக்ரெஷன் சம் ஆஃப் ஸ்கேர்ஸ் எஸ்எஸ்ஆர். அடுத்த எரர் சம் ஆஃப் ஸ்கேர்ஸ். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, இதுதான் எரரா. அந்த ரிக்ரெஷன் லைனுக்கான எரர் இதை இன்னு சொல்றாங்க, இது ஆர்ன்னு சொல்றாங்க. நீங்க மாத்தி போட்டாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏத்த மாதிரி ஞாபகம் வச்சிருங்க. அப்ப இதை எரர்ன்னு சொல்லி இது இன்னு போட்டிருக்கார். இது டீவியேஷன் ஃப்ரம் த மீன். அப்ப இந்த இது வந்து எஸ்எஸ்இ, இது எஸ்எஸ்ஆர், இது எஸ்எஸ்டி. ஓகே. அப்ப எஸ்எஸ்இ வேணும் என்று சொன்னா இதுக்கு சம் ஆஃப் ஸ்கேர்ஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம்? சிக்மா yi மைனஸ் yi ஹெட்ல வர்க்கம். ஆமா இல்லையா? சிக்மா yi மைனஸ் yi ஹெட்ல வர்க்கம். அதானே சம் ஆஃப் ஸ்கேர்ஸ் சொல்றது. அது மாதிரி இதுக்கு அடுக்க போறோம்னா இதுல வர்க்கம் சிக்மா. அப்ப இங்க பாருங்க. இதுல வர்க்கம் சிக்மான்னு போடும்போது இங்க பார்த்த மாதிரி இருக்கு வேற. இவர் தான் SYY. அப்படி யோசிச்சு பாருங்க. SYY என்ன சொல்றது? yi மைனஸ் y பார்ல வர்க்கம் தானே. அப்ப SST சமன் SYY. இது ஞாபகம் இருக்கணும். சரியா? அப்ப முதலாவது முடிவு SST சமன் SYY. அதே மாதிரி இந்த இந்த எரர் டேர்முக்கு டிரெக்டா வராது. ஏண்டா எங்களுக்கு y ஹெட்ட ரிலேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் இல்லையே எங்களுக்கு. ஓகே. இதுல பாருங்க. y ஹெட்ட இப்ப சிக்மா yi மைனஸ் y பார் முழுவதும் வர்க்கம் SYY என்று சொன்னா இதுக்கு பதிலா y ஹெட் போட்டா அதான் இது. பாருங்க. இந்த துண்டு டீவியேஷன் ஃப்ரம் த மீன். அப்ப அதுக்குன்னு சின்ன ஒரு ப்ரூஃப் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பாருங்க. சிக்மா yi ஹெட் மைனஸ் y பார் முழுவதும் வர்க்கம். இந்த ப்ரூஃப் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. கடைசி முடிவு மட்டும்தான் தேவை. ஏன்னா உங்களுக்கு அனோவா டேபிள் போடும்போது நீங்க இப்படி போட்டீங்கன்னா இதுக்குரிய வேல்யூ என்னன்னு தேவை உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஏனென்றா இந்த விகிதம் தான் எஃப் ரேஷியோவா. அப்ப இந்த வேல்யூ எல்லா வேல்யூவும் தேவை. அப்ப அதுக்கு ஈக்குவேஷன் தேவை தானே. ஓகே. முதலாவது இது ஓகே. இவரை சுருக்கி எடுக்கிறாங்க பாருங்க. சிக்மா yi ஹெட் மைனஸ் y பார் முழுவதும் வர்க்கம். அதான் இது yi ஹெட் மைனஸ் y பார் முழுவதும் வர்க்கம். என்ன? ஓகே. அப்ப இது இவரை இந்த yi ஹெட்டுக்கு பதிலா என்ன எழுதலாம்? அல்பா ஹெட் பிளஸ் பீட்டா ஹெட் xi. இந்த y பாருக்கு பதிலா என்ன எழுதலாம்? y பாருக்கு பதிலா அல்பா ஹெட் பிளஸ் பீட்டா எக்ஸ் பார் என்று எழுதலாம். y பார் என்ற எக்ஸ் பார், y ஹெட் என்ற xi. சரியா? ஓகே. போட்டு இது முழுவதும் வர்க்கம். அப்ப இந்த y பாருக்கு பதிலா பிரதியிட்டா இது அல்பா ஹெட் வெட்டுப்பட்டு போகும். பீட்டா ஹெட்டை பொது எடுத்தா xi மைனஸ் எக்ஸ் பார் என்று வரும். இனி இந்த பீட்டா ஹெட் வர்க்கத்தை வெளியே எடுக்கலாம்.
அப்ப பீட்டா ஹெட் வர்க்கம் வெளியே இருக்கும். உள்ள இந்த கணியம் SXX தரும். அப்ப ஞாபகம் வச்சிருக்குங்க, SSR என்று சொல்றது பீட்டா ஹெட் ஸ்கொயர் SXX. ஓகேவா? ரைட். எங்களுக்கு இன்னொரு ஈக்குவேஷன் பீட்டா ஹெட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க. SXY/SXX என்று சொல்லி. அதே மாதிரி ஒன்று இங்க இல்லையா? இங்க பாருங்க. இது பீட்டா ஹெட் ஸ்கொயர்ல ஒரு பீட்டாவை இங்க கொடுப்பேன். ஒரு பீட்டா ஹெட் இங்க கொடுப்பேன். அப்ப பீட்டா ஹெட் இன்டு SXX. அதான் இந்த இருக்கு. பீட்டா ஹெட் இன்டு SXX. அப்ப அதுக்கு பதிலா XY போடலாம் தானே. அப்ப பீட்டா ஸ்கொயர்ல ஒரு பீட்டா ஹெட் இங்க இருக்கு, அடுத்தது XY. இப்ப ரெண்டு விதமா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் XX கண்டுபிடிப்பேன், YY கண்டுபிடிப்பேன், XY கண்டுபிடிப்பேன். ஏதாச்சும் ஒன்று போட்டு செஞ்சா சரிதானே. அப்ப நான் இது ஞாபகம் வச்சிருக்கேன். இது பீட்டா ஹெட் இன்டு XY. ஓகேவா? சரி. இனி இதுவும் தெரியும், SSTயும் தெரியும் என்று சொன்னா ஒன்னொன்னு கழிச்சு விட்டா SSY கிடைக்கும் தானே. இவருக்கு ஸ்ட்ரெயிட் ஈக்குவேஷன் இல்ல. அப்படித்தான் SSE கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? சரிதானே. அப்ப இந்த படமெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, மறந்து போனா படம் கிளியருங்க. சோ கடைசி முடிவு SST வந்து SYY, SSR வந்து பீட்டா ஹெட் SXY, இல்லாட்டி பீட்டா ஹெட் ஸ்கொயர் SXX. இனி SSE என்றது ஒன்று கழிச்சுக்கிறது. இப்ப அனோவா டேபிள் போட போறோம். சரியா? எப்படி போறதுன்னு சொன்னா, முதலாவது வந்து சோர்ஸ் என்று சொல்றது. இங்க 3 சோர்ஸ் இருக்கு. 2 எரர் அதன் கூட்டுத்தொகை. அப்ப முதலாவது ரிக்ரெஷன் எரர், அடுத்து வெறும் எரர் என்று போட்டிருக்காங்க, அடுத்து டோட்டல். அடுத்தது சம் ஆஃப் ஸ்கொயர். இனி இவருடைய சம் ஆஃப் ஸ்கொயர் SSR, இவருடைய சம் ஆஃப் ஸ்கொயர் SSE, இவருடைய சம் ஆஃப் ஸ்கொயர் SST. அடுத்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இது நீங்க ஞாபகம் வச்சிருக்கோம், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இதுக்கு ஆல்வேஸ் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1. சரி, இது எந்த டைப், அந்த டைப்புக்கு ஏத்த மாதிரி மத்த டைப்புக்கு வேற வரும். இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு வந்து, இது வந்து சரியா, இது ஒன்று ஒன்று எப்ப இந்த இது எப்படி வந்ததுன்னு சொன்னா, எங்களுக்கு டோட்டல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து N-1 வரணும். அப்ப இதனால இது வந்து N-2 போடுறாங்க. இது ஏன் N-1 வரும்னு கேட்காதீங்க. இதுக்கு முன்னாடி நாங்க எல்லாமே பார்க்கும்போது N-1 தான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் போட்டிருப்போம். யோசிச்சு பாருங்க. இந்த இதுக்கு மட்டும் விதிவிலக்கா N-2 வந்தது. இதுக்கு மட்டும் N-2 வந்தது. ஓகே. அப்ப இங்க வந்து N-1 வரணும். சோ இது N-2 இருக்கணும். அதனால இது N-2. இப்ப இதால டிவைட் பண்ணுங்க. SSR இன்குள் 1. அதான் இது. அது மாதிரி இதால டிவைட் பண்ணா SSE இன்குள் N-2. இதுக்கு ஒரு பேர் சொல்றாங்க. மீன். ஒன்று பிரிச்சு விட்டா சம் ஆஃப் ஸ்கொயர்ட டிகிரி ஆஃப் ஃப்ரீடமால பிரிச்சு வர வழி வந்து மீன் சம் ஆஃப் ஸ்கொயர். இத இப்ப SSR தானே. அப்ப MSR ன்னு சொல்றது, இவர் MSE என்று சொல்றது. மீன் மீன். சரியா? ஓகே. இனி இதால பிரிச்சு விட்டா ஒரு வெளி வரும். அது F ரேஷியோ. அந்த ரேஷியோ போயிட்டு டேபிள்ல தேடணும். ஓகே. சரி, இதை விட முக்கியமானது அடுத்த பேஜ். ஓகே. சரியா? ஓகே. அப்ப ரைட். இது என்ன சொல்றது? இத MSR என்று சொல்றது. இது என்ன சொல்றது? MSE என்று சொல்றது. அப்ப அதான் இவங்க பாருங்க, MSEக்கு பதிலா SSE என்கிற N-2 ஈக்குவேஷன் போட்டுக்கோங்க. இது தேவையில்ல. இந்த அட்டவணை போட்டு தெரிஞ்சு அங்கே மூவ் பண்ணி கொண்டு போகலாம். சரியா? ஓகே. அப்ப அதுல ஒரு கேள்வியும் அடுத்த டைப் டக்குன்னு முடிக்கிறேன். 38 நிமிஷம் தான் முடிச்சிருக்கு. ஒரு மணி நேரத்துல முடிக்கலாம்னு நினைக்கிறேன். 20 நிமிஷம். ஓகே. சரியா? ஓகே. ரைட். ரைட். அப்ப அதே டேபிள் தான் திரும்ப போட்டிருக்கு. சரியா? அதே டேபிள் தான், ஒண்ணும் இல்ல. அதே டேபிள். ரைட். அதே டேபிள். இப்ப அதே எக்ஸாம்பிள் திரும்ப செய்ய போறேன். ஏற்கனவே பார்த்துமே இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ் எக்ஸாம்பிள். அதே எக்ஸாம்பிள திரும்ப செய்ய போறேன். அப்ப எல்லா வேல்யூவும் தெரியும் தானே உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? ஓகே, ஞாபகம் இருக்கு. இப்ப நாங்க என்ன கண்டுபிடிக்கணும் இந்த டேபிள்ல போறதுக்கு? SSR கண்டுபிடிக்கணும். SSE தேவையில்ல, SST கண்டுபிடிக்கணும். அப்ப முதலாவது SST கண்டுபிடிக்கணும். அது SYY. அது ஆல்ரெடி தெரியும் எங்களுக்கு, SYY என்னன்னு சொல்லி. சரியா? எங்க இருக்கு? 41.2. ரைட். இது SSR. SSR என்னது? பீட்டா ஹெட் SXY. பீட்டா ஹெட் 2ன்னு முன்னுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இவர் 20ன்னு கண்டுபிடிச்சிருப்பான். அப்ப 20 × 40. அப்ப இது 40, இது 41.2ன்னு சொன்னா அதுல டிஃபரன்ஸ் வந்து இது 1.2 இருக்க போகுது. ஓகே தானே? சரி. இப்ப இது ஆல்வேஸ் 1. நான் சொன்னேன். இது ஆல்வேஸ் 1. இவர் என்னது? N-2. N1 5 தானே முன் கேள்வியில. அப்ப 3. இது மொத்தமா கூட்டினா 4. இனி ஒன்று பிரிப்போம். அதான் இது. அதை இதால பிரிப்போம். 102 வருது. அப்ப கட்டாயம் 100ன்னு சொன்னா எனக்கு டேபிள்
பார்க்கணும். பார்க்கவே தேவையில்ல. கட்டாயம் ரிஜெக்ஷன் ரிஜெக்ட் தான் வரப்போகுது. 100 அவ்வளோ பெரிய வேல்யூ எங்களுக்கு வராது. சரி. இந்த கேள்விக்கு வந்து இவர் ஆல்ஃபா வந்து 10% சொல்லி எடுக்குறாங்க. சரியா? இந்த கேள்விக்கு ஆல்ஃபா 10%. அப்ப நாங்க இங்க 2 டைல் டெஸ்ட் பார்க்க போறோம். இதுல இன்னொரு இஷ்யூன்னு சொன்னா, நீங்க எங்க நெட்ல தேடுனாலுமோ, YouTubeல வீடியோ பார்த்தாலுமோ, இந்த அனோவாக்கு வந்து 1 சைட் டெஸ்ட் தான் செய்றாங்க. ஆனா இவர் எங்களுக்கு 2 சைட் டெஸ்ட் தான் படிப்பிச்சிருக்கார். ஸோ ஒண்ணும் செய்யலாது. நாங்க 2 சைட் டெஸ்ட் தான் செய்யணும். சரியா? அங்க அங்க எஃப் டேபிளுக்கு பார்க்கலாமே 2 வேல்யூ. எஃப்எல்லும் பார்க்கலாம், எஃப்ஆரும் பார்க்கலாம். சரியா? நான் சிங்களாக்கல்ல குப்பி ஒன்லயும் பார்த்தேன். அவங்களும் சார் சொன்ன மாரி 2 டைல் டெஸ்ட் தான் செஞ்சிருக்காங்க. சரியா? ஓகே. அப்ப நாங்க ஒண்ணும் செய்யலாது. இவர் எங்களுக்கு படிப்பிச்சதுக்காக நாங்க 2 சைட் டெஸ்ட் தான் செய்யணும். சரியா? ஓகே. ரைட். அப்ப 2 சைட் டெஸ்ட் செய்யும்போது நான் ஆல்ஃபா 10% எடுக்கிறேன். அப்ப 2 சைடுன்னு சொன்னா 5% 5% தானே. அப்ப இது வந்து 0.05 0.05. அப்ப நான் 2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா? 2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். எஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ல. ஒன்று வந்து பாருங்க, இந்த இருக்கு. இது ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இது இன்னொரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். எஃப் டேபிள்ல என்ன இருக்கும் என்று சொன்னா, V1, V2, ஆல்ஃபா பை 2 இப்படித்தான் எஃப் டேபிள்ல இருக்கும். எஃப் டேபிள்ல 2 ரோ இருக்கு. சாரி 2 விஷயம் இருக்கு. ரோ, கொலம். 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அப்ப நான் இத கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க என்ன இருக்கு? F1, 3, 0.5. ஆமா இல்லையா? அப்ப டேபிள்ல போயிட்டு பார்க்கணும். எஃப் டேபிள்ல போயிட்டு 0.5 எடுக்கணும் ஃபர்ஸ்ட்டா. இந்த இருக்கு 0.5. சரியா? அதுல என்ன பார்லிமெண்டா இந்த இருக்கு 10.13. 1ம் 3யும் பார்த்தா 10.13. சரியா? மாறி 3யும் 1ம் பார்த்தீங்களா இருந்தா 2 and 5.7. அது இருக்கட்டும். எங்களுக்கு இப்ப 1 3 தானே தேவை. 10.13. 10.13. ஓகே. இல்ல. ஆர்டர்ல தான் வரணும். ஃபர்ஸ்ட்டா உள்ளது எஸ்எஸ்ஆர் அடுத்து எஸ்எஸ்சி. அதான் ஆர்டர்ல தான் போகணும். சரியா? ஃபர்ஸ்ட்டா 13 தான் பார்க்கணும். அப்ப 10.13. அப்ப இந்த வேல்யூ வந்து இது 113 போட்டிருக்கு. அது 1,3. ஓகே. 0.05. அப்ப அது 10.13. இத சொல்றது வந்து எஃப்ஆர்ன்னு சொல்றது. ரைட் சைடு மட்டும் தான் இது. லெஃப்ட் சைடு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா, நான் போன வீடியோலயும் சொல்லியிருப்பேன். 3 1 கண்டு தலைகளாக்கணும். ஞாபகம் இருக்கா? இந்த பாயிண்ட் காண்றதுக்கு V2, V1 ஆல்ஃபா பை 2 கண்டுட்டு அதுன்னு ரெசிப்ரோக்கல். அப்ப அதுக்கு தான் நாங்க பார்த்தோம் 215 லட்சம் வந்தது. அப்ப 1/215. அது எப்படியுமே ஆல்வேஸ் இது லெஸ் தென் 1 இருக்கும். இது ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1 இருக்கும். அப்ப இந்த கோடு போட்டா என்ன போடாட்டி என்ன நாங்க டெஸ்ட் வந்து செய்யலாம். ஸோ அதனால தான் அவர் வந்து இது போட்டிருக்கிறார். 2 சைடு டெஸ்ட்டா செஞ்சிருக்காரு. ஸோ அவர் செஞ்ச மாதிரி நாங்க 2 சைடு டெஸ்ட்டா செய்யறது பெட்டர். ஆனா நீங்க இத ஆல்ஃபா 10% எடுத்து 1 சைடுன்னு செஞ்சா தான் அது உண்மையான வேல்யூ தரும். பட் அவர் சொன்ன மாரி நாங்க செய்வோம். அப்ப இது வந்து 1/215ன்னு போடுவோம். இப்ப கட்டாயம் இது சுருக்க வர்றது 100 தானே. 100 எங்க இருக்க போகுது? வெளிய இருக்கும். அப்ப வெளிய இருந்தா அக்செப்ட் ரீஜனா, ரிஜெக்ஷன் ரீஜனா? ரிஜெக்ஷன் ரீஜன். அப்ப ரிஜெக்ஷன் ரீஜன்னு சொன்னா HA HAன்னு சொல்றது என்ன? 2 பேரும் வந்து இது இருக்கு. சரியா? விளங்கிட்டா? ஓகே. போய் சொல்றா? ஓகே. அடுத்து அப்ப இது நாங்க முன்னுக்கு பார்த்த அதே கேள்வி திரும்ப வருது. அ அதே உதாரணம் தானே இது? ஓகே. அதே உதாரணம் தான் இது. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? ஆ ரைட். அப்ப டெசிஷன் என்ன? ஃபிட்டட் மாடல் ரிப்ரசன்ட் அப்சர்வ் டேட்டா. நாங்க அனோவால இப்படி தானே குறிப்போம். ரிப்ரசன்ட் அப்சர்வ் டேட்டான்னு தானே குறிப்போம். ஓகே. சரியா? ஓகே. ரைட். அப்ப அங்க ஆர் ஸ்கேடுக்கு இன்னொரு மாதிரி பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம் SXY இன் கீழ் SXX SYY இந்த ஸ்கேட் தான் வந்து R2 பார்த்தேன். பிறகு அத ஸ்கேர் பண்ணி வந்து பெர்சன்டேஜ் பார்த்தேன். இங்க இன்னொரு விதமா ஆர் ஸ்கேர் கண்டுபிடிக்கிறாங்க. 2 சேம் தான. SSR இன் கீழ் SST. அதாவது இந்த முதலாவது 3வதால பிரிக்கிற மாரி. அப்படியும் கண்டுபிடிக்கலாமா? 2 சேம் தான. அப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு விதமா சொல்லலாம். SSR SST ஆல பிரிக்கிற மாரி. அது மேத்தமேட்டிக்கலா பொருந்தும். அந்த SXX YY போட்டு பார்த்தா சரியா வருது. ஓகேவா? சரி. அடுத்தது இன்னொரு டைப்ன்னு சொன்னேன். எந்த டைப்ன்னு பார்த்தா கேர்லி மணி. இந்த டைப்புக்கும் ஒரு கேர்லி இருக்கு. அவ்வளவுதான். ஓகே. இது வந்து ஒன் வே அனோவா. சரியா? ஓகே. அது நார்மல் அனோவா. இது ஒன் வே அனோவா. இதுக்கு இந்த கேள்வி வச்சுக்கொண்டு நீங்க என்ன டைப்ன்னு கண்டுபிடிக்கலாம். இதுவும் சேம் தான். ஆனா என்ன கொஞ்சம்
பெருசா இருக்க போகுது. டேபிள்ல சில இது வந்து மாறப்போகுது. ஓகே. அப்ப இதுக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா விளங்கும். இங்க பாருங்க. இதுக்கு வந்து எப்படின்னு சொன்னா, நிறைய டேட்டா தருவாங்க. இப்ப அதுக்கு நார்மலா ஒரு 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 லைன்க்கு ஏத்த மாரி ஒரு எக்ஸும், ஒரு ஒய்ன்னு தந்திருப்பாங்க. இங்க அப்படி இல்ல. பாருங்க இது வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டா. இது இன்னொரு செட் ஆஃப் டேட்டா. அப்படி பாருங்க n எண்ணிக்கையான இங்க c எண்ணிக்கையான போட்டிருக்கு. பிகாஸ் இதெல்லாம் கொலம்ன் x2 அப் டூ xc வரைக்குமான டேட்டா இருக்கு. சரியா? இருக்கு. இங்கால வந்து இது வந்து ரோ. இது வந்து ரோ. சரி, அப்ப ரோ வந்து 1, 2, 3 அப் டூ ஆர். ஆர் முக்கியமானது கவனிக்காம இருக்கீங்க. ஓகே. ரைட். டக்குன்னு முடிஞ்சிருச்சு. சரி. ஓகே. அப்போ 1ல இருந்து 6 வரைக்கும் ரோ இருக்க போது. இதெல்லாம் வந்து கொலமா இருக்க போகுது. இங்க என்ன ஹைப்போதீசிஸ் என்று சொன்னா, இங்க பாருங்களேன். இவருக்கும் இவருக்கும் இடையில, அதாவது இந்த குலத்துக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் இருக்கா? இந்த குலத்துக்கும் இந்த குலத்துக்கும் இடையில இருக்கா? இந்த குலத்து அப்படி எல்லா ஒவ்வொரு குலத்துக்கும் இடையில இருக்கான்னு சொல்லி பாக்குறது பிட்வீன் ரிலேஷன்ஷிப்னு சொல்றது. 2 குலத்துக்கு இடையில பிட்வீன். அதே மாதிரி 2 ரோவுக்கு இடையில இருக்கான்னு பாக்குறது. இதுக்கும் அல்லது இதுக்கும் ஏதாச்சும் 2 ரோவுக்கு இடையில இருக்கிறது வித்தின் ரிலேஷன்ஷிப்னு சொல்றது. இது பி, இது டபிள்யூ நொட்டேஷன்ஸ் தேவை என்று சொல்றது. அப்ப இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தானே. நார்மலா அங்க நாங்க நார்மல் அனோவா என்னத்துக்கு பார்த்தனாங்க, ஒரு செட் ஆஃப் டேட்டா எக்ஸுக்கும் ஒய்க்கு ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பாக்குறது நார்மல். அது என்ன அட்வான்ஸ் வெர்ஷன் தான் இது. அதுக்கு தான் ஒரு பேர் வச்சிருக்காங்க ஒன் வே அனோவான்னு சொல்லி. இப்ப இங்க 2 விதமான ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன உண்டு? பிட்வீன், அடுத்தது வித்தின். பிட்வீன் என்று சொல்றது கொலம் டு கொலம், வித்தின் என்று சொல்றது ரோ டு ரோ. ஓகேவா? இங்க அதே அனோவா டேபிள், ஜஸ்ட் அந்த நொட்டேஷன்ஸ் மாற போகுது பாருங்க. இப்ப இது ஃபுல்லா x1 டேட்டா தானே. x1 என்ற ஒரு தரவு தொகுதியில டேட்டா தான் இது. அப்ப அதுண்ட மீன் வந்து x1 பார். இதோட மீன் வந்து x2 பார். இதோட மீன் வந்து x3 பார். சரியா? இதோட மீன் வந்து xn பார், அது xc பார்ன்னு போடலாம். ஓகே. இப்ப இந்த எல்லா பார் அவ்வளத்தையும் கூட்டி அதுக்கு பார் எடுக்கலாம் தானே. அது கிராண்ட் பார்ன்னு சொல்றது. அது x பார் பார். ஓகேவா? சரி. அங்க நாங்க ஸ்கேட் பார்க்கும்போது கிராண்ட் டோட்டல்ன்னு சொல்லி பார்த்திருப்போம். கொலம் டோட்டல், ரோ டோட்டல், கிராண்ட் டோட்டல்னு பார்த்திருப்போம். சேம் இங்க வந்து எக்ஸ் பார்ன்ற டோட்டல் பார்க்கணும். சரியா? அப்ப இப்ப இதுக்கு முன்னாடி நார்மல் அனோவால ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோமே. எஸ்எஸ்டி சமன் எஸ்எஸ்ஆர் பிளஸ் எஸ்எஸ்இ என்று. அதே அதே மாதிரி இங்கேயும் வரப்போகுது ஈக்குவேஷன். என்ன வரப்போகுதுன்னு சொன்னா, பாருங்க மறந்துட்டேன். ஓகே. என்ன வரப்போகுதுன்னு சொன்னா, அதே ஈக்குவேஷன் தான். இந்த ஆருக்கு பதிலா எஸ்எஸ்ஆருக்கு பதிலா எஸ்எஸ்டிஆர்ன்னு சொல்லி போட்டுக்கொள்றது. டின்னா ட்ரீட்மெண்ட்னு சொல்லி சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட் வேரியபிள். சரியா? இந்த ஆர்ன்னு சொன்னா ரோன்னு சொல்றது ரெப்ளிகேட்ஸ்னு சொல்றாங்க. அது ரோ தான். அடுத்து இந்த கொலத்தெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் வேரியபிள்ஸ்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இது ஒவ்வொருமே ட்ரீட்மெண்ட் வேரியபிள்ஸ் தான். இது உண்டு. ஓகே. என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப இதே ஈக்குவேஷன் தான். புதுசா ஒண்ணு மாற்றம் செய்ய தேவையில்லை. என்னன்னு வரப்போகுது இங்க எஸ்எஸ்டி சமன் இங்க எஸ்எஸ்டிஆர் பிளஸ் எஸ்எஸ்இ என்று வரப்போகுது. சரியா? ஓகே. அங்க எஸ்எஸ்ஆருக்கு ஒரு ஈக்குவேஷன் படிச்சிருப்பேன். இது வந்து SYY, இது பீட்டா ஹெட் SXYன்னு தான் வந்திருக்கு. அதே மாதிரி இங்க SSTRக்கு வேற ஈக்குவேஷன், SSEக்கு வேற ஈக்குவேஷன். அது ஒண்ணும் பயப்பட தேவையில்லை. என்னன்னு சொன்னா, இப்ப ஒன்று இந்த x1 பார் இருக்கு தானே, அதுல இருந்து இதை கழிச்சு வர்க்கப்படுத்துறது சக. இவர்ல இருந்து இதை கழிச்சு வர்க்கப்படுத்துறது. அப்படி இந்த எல்லா கடைசி மீன் இருக்கு தானே, எல்லாத்தையும் எக்ஸ் பார் பார் அந்த கிராண்ட் பார்ல இருந்து கழிச்சு வர்க்கப்படுத்திட்டு எவ்வளவு ரோ இருக்கோ அதால பெருக்கி விட்டா இங்க பாருங்க. இப்படி இப்ப எங்களுக்கு இது நான் இது எக்ஸ் ஐ பார் என்று போறேனே கொமனா. அப்ப எக்ஸ்ஐ பார எக்ஸ் பார் பார்ல கழிச்சு வர்க்கப்படுத்திட்டு ஆறால பெருக்கி சிக்மா எடுத்தோம்னு சொன்னா இதான் வந்து எஸ்எஸ்டிஆரா இருக்க போகுது. அதே மாதிரி எஸ்எஸ்இ எப்படி வரும்னு சொன்னா அது ஒவ்வொரு உறுப்பா. இப்ப இந்த உறுப்புக்கு இதை கழிக்கிறது, இந்த உறுப்புக்கு இதை கழிக்கிறது, இந்த உறுப்புக்கு இதை கழிக்கிறது. அப்ப மொத்தமா ஆர்சி ஆறு தரசி வேரியபிள்ஸ் வரப்போகுது. ஆறு தரசி கணியம் வரப்போகுது. அப்படி அதாவது எக்ஸ்ஐல இருந்து எக்ஸ் பார் பார கழிச்சு வர்க்கப்படுத்தி சிக்மா எடுக்கிறது. இது வந்து எஸ்எஸ்இயா இருக்க போகுது. அப்ப இது பாடமாக்க ஒண்ணும் இல்லை. இது ஈஸி. நம்மள எப்படி விளங்கி வைக்கலாம். ஏன்னா நொட்டேஷன் வைஸ பாடமா காட்டிலும் அட்டவணை போட்டா சும்மா ஈஸியா போடலாமே. விளங்கிட்டா?
ஓகே. இப்ப இந்த எக்ஸாம்பிள பாருங்க. சரியா? பாருங்க. எஸ்எஸ்டிஆருக்கு பதிலா என்ன போட்டிருக்காங்க? நான் சொன்னதுதான். எக்ஸ்ஐ பார், எக்ஸ் பார் பார் அது ஆரால பெருக்கி சிக்மா எடுக்கிறது. அடுத்தது நார்மலா எக்ஸ் ஐய கழிச்சு எடுக்கிறது. விளங்கிட்டா? இப்ப கேர்லி செஞ்சு பார்த்தா விளங்கும். ரைட். அதுக்கு முதல்ல டேபிள் போடுறது. அப்ப என்ன அதேதான் இங்க. அங்க ஆர் அங்க என்ன போட்டாங்க? ரிக்ரெஷன் எரர், எரர் டோட்டல்னு போட்டாங்க. இங்க ரிக்ரெஷனுக்கு பதிலா ட்ரீட்மெண்ட் போட போறேன். சரிதானே? ட்ரீட்மெண்ட் போட போறேன். அங்க எஸ்எஸ்ஆர்ன்னு போட்டாங்க டிஆர். அப்ப இவ்வளவுமே அங்க இருக்கு. என்ன? அப்ப அத விடுறேன். இங்க டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன வரப்போகுதுன்னா, அங்க ஆல்வேஸ் 1ன்னு சொன்னேன் தானே. அத எப்படி பார்க்கிறேன்னு சொன்னா, இங்க C-1 கொலம்ல இருந்து ஒன்றை கழிக்கிறது. ஓ ஓ இல்ல இல்ல ஓகே 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 ஆ ஸ்கிரீன் காணையில இப்ப வந்துட்டு ஓகே சரியா? ஓகே ஓகே. சரி. அப்ப இங்க டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன வரப்போகுதுன்னு சொன்னா, C-1 சரியா? C-1 ஓகேவா? ரைட். C-1 அதே நேரம் நான் சொல்லியிருக்கேன் இது ஆல்வேஸ் n-1 வரணும் என்று சொல்லி. அப்ப மிஞ்சின உறுப்பு இது என்னவா இருக்கணும்? n-c-ஆ இருக்கணும். ஓகேவா? ஞாபகம் வச்சிருங்க. C-1 இது n-1. சோ இது ஆட்டோமேட்டிக்கா n-c ஆகும். இனி அதே மாதிரி தான். இதை இதால பிரிக்கிற, இதை இதால பிரிக்கிற. அது F ரேஷியோ. இப்ப கேள்வி பார்க்க போறோம். இங்க ஹைப்போதீசிஸ் என்னன்னு சொன்னா, இப்ப இந்த செட் ஆஃப் டேட்டாக்கு ஒரு பாப்புலேஷன் மீனை பத்தி கதைப்போம். மியூ1 இருக்கும். இவருக்கு மியூ2 இருக்கு, மியூ3 இருக்கும். அப்ப எல்லாமே சமன் சொல்றது ஹைப்போதீசிஸ் டெஸ்ட் முதலாவது. மியூ1 அப் டு மியூ1 வரைக்கும் சமன் சொல்றது ஹைப்போதீசிஸ். சமன் இல்ல, அதாவது ஒன்று சரி ஒன்றாச்சும் சமன் இல்ல, அட்லீஸ்ட் ஒன்னாச்சும் டிஃப்ரெண்ட் என்று சொல்றது வந்து எச்சையா இருக்க போகுது. ஒரு கேள்வி செஞ்சு பார்த்த விலங்கு அதோட முடிஞ்சு. ஓகே. இப்ப எல்லாம் தந்திருக்காங்க. இந்த இவ்வளவும் தருவாங்க, இவ்வளவும் தருவாங்க. இந்த கீழே கால்குலேட் பண்ணது நீங்க கால்குலேட் பண்ணணும். என்ன கால்குலேட்டர் இதை அடிச்சு பார்த்தா இது கண்டுபிடிக்கலாம், இதை அடிச்சு இது கண்டுபிடிக்கலாம், இதை அடிச்சு இது கண்டுபிடிக்கலாம். இது மூண்டையும் கூட்டி மூண்டால பிரிச்சு இது என்ன அது எக்ஸ் பார் பார் தானே. ஓகே. அப்ப அது வரைக்கும் இனி ஆர் எவ்வளவு, ரோ எவ்வளவு? R is equal to 5, C is equal to 3. ஓகேவா? அப்ப இப்ப டேபிள் போட போறோம். டேபிள் போட முன்னுக்கு அந்த டேபிள்ல போடுற வேல்யூ என்ன? SSTR கண்டுபிடிக்கணும். அப்ப அதை என்ன செய்யறது? இதுல இருந்து இதை கழிச்சு வர்க்கப்படுத்துற, இதுல இருந்து இதை கழிச்சு வர்க்கப்படுத்துற, இதுல இருந்து இதை கழிச்சு வர்க்கப்படுத்துற. அதை 5ஆல பெருக்கிறது. உண்மை இல்லையா? ஓகே. மூண்டையும் கூட்டி 5ஆல பெருக்கணும். அதான் செஞ்சிருக்காங்க. பாருங்க, முன்னுக்கு 5 போட்டு தனித்தனியே பெருக்கிருக்காங்க. அப்ப இது SSTR. சரியா? அடுத்தது அப்ப இந்த SSTRக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொன்னா, நான் இதுல ரோ பத்தி தானே கதைக்கிறேன். ரோ பத்தி கதைச்சா ரோ கடையிலானது வித்தின். ஓஹோ. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகே. இதுல ஓகே. இதுல இருந்து இதை கழிக்கிறேன். இதெல்லாம் குளம் சம்பந்தப்பட்ட ஆக்கள் தானே. அப்ப குளம் சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னா பிட்வீன் தானே. அப்ப SSTR SSB என்று ஈஸியா குறிக்கலாம். SS பிட்வீன் என்று சொல்லி. நான் இப்ப இதுல இருந்து இதை கழிக்கிறேன், இதுல இருந்து இதை கழிக்கிறேன், இதுல இருந்து இதை கழிக்கிறேன்னு சொன்னா 3 குளத்துக்கும் தானே செய்யறேன். இப்ப குளம் சம்பந்தப்பட்ட ஆக்களை செய்யறதுன்னு சொன்னா குளம் சம்பந்தப்பட்டதெல்லாம் பிட்வீன் வேரியபிள்ஸ் சொல்றது. அப்ப இந்த SSTR ட்ரீட்மெண்ட்டை வந்து பிட்வீன் வேரியபிள் சொல்லலாம். அதே மாதிரி இங்க செஞ்சா ஒவ்வொன்றையும் மாறி மாறி கழிச்சோம் என்று சொன்னா அது ரோவுக்கு செய்யறது. அப்ப SS வித்தின் என்று சொல்றது. சரியா? SS வித்தின் என்று சொல்லியிருப்பாங்க. ஓகே. அப்ப அதுக்கு பாருங்க, மொத்தம் 15 தடவை கூட்டியிருப்பாங்க கழிச்சு கழிச்சு. 15 தான் நீங்க 15. அப்ப அதுக்கு இன்னொரு வேல்யூ வருது. இப்ப டேபிள் போட போறேன். சரிதானே? இது SSW, சாரி இது SSB, இது SSW. சொல்லுங்க. SSTR அடுத்து SST. சாரி இது SST. க்கு சொல்லிட்டேனா? ஓ சரி சரி. ஓகே ஓகே. நான் முன்னுக்கு மாறி சொல்லிட்டேன். இப்ப என்னென்றால் ஒண்ணு குழம்பு தேவையில்ல. இந்த இது SSEக்குன்னு சொல்லிட்டேன். இது SSTக்காம். சரி. இது வந்து இதுக்கு, இது வந்து SSTக்கு. SSE டிரெக்டா காணே அது அங்கேயும் சரி இங்கேயும் சரி. நான் மாறி சொல்லிட்டேன். சாரி. இது SSTயா, இது SST, இது SSTR. சரிதானே? ஓகே ஓகே. ஆ ம் ஓ ஆ க்கு காட்டிட்டேன். SSTக்கு அது இந்த இப்ப ஒவ்வொன்றா கழிச்சு கழிச்சு போட்டுமே இந்த எக்ஸாம்பிள்ல இந்த வேல்யூ வந்து SST. இது நான் SSEன்னு சொல்லியிருப்பேன். சாரி SSTயா, இது SSTR. அது ஓகே. பட் இது வந்து SST. என்ன அங்கேயும் சரி இங்கேயும் சரி SSE டிரெக்டா காணல, ஒன்று கழிச்சு தான் நீ காணலாம். ஓகே சரி. அப்ப இது SSTR SST ஒன்று கழிச்சு
SSE என்று போடுறது. ஓகே. அடுத்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இது வந்து C-1. C வந்து 3 கொலம் தானே, அப்ப 2. இது N-C. அப்ப N வந்து 15, C வந்து 3, ஸோ 12. ஸோ 2யும் கூட்டினா 14. இனி இதை இதால பிரிக்கிறது, இதை இதால பிரிக்கிறது, திரும்ப இதை இதால பிரிக்கிறது. 2.39 வருது. இப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கல். 2.39 சொன்னா அக்செப்டன்ஸ் ரிஜெக்ஷன் சொல்லி கட்டாயம் இப்படி செக் பண்ணி பார்க்கணும். இது கொஞ்சம் சின்ன வேல்யூ பிழைச்சாலுமே ஆன்சர் பிழைக்க சான்சஸ் இருக்கு. ஓகே. அப்ப இங்க வந்து இப்ப டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க போறோம். இங்கேயும் ஆல்ஃபா வந்து 10%. கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க இவர் தரல, பட் 10%. ஸோ 5% எடுப்போம். அப்ப 2 வேல்யூ பார்க்கணும். ஒரு வேல்யூ என்ன பார்க்கணும்? F 2 12 தானே. அப்ப 2 12 நான் 2 சைடா எடுக்கிறேன் 0.05. இது வந்து F ஆரா இருக்கும். FL எப்படி என்று சொன்னா 1/12 நான் இது டேபிள்ல பார்க்கல. நீங்க டேபிள்ல பாப்பீங்க தானே. அப்ப அந்த வேல்யூ பார்த்தா இது 3.89 என்று வருது. இவர் 0. இது கட்டாயம் 1 விட சின்னதுதான் 0.05. அப்ப 3.85 சொன்னா கட்டாயம் இது வந்து அக்செப்டன்ஸ் ரிஜெக்ஷன் இருக்க போகுது. அப்ப அக்செப்டன்ஸ் ரிஜெக்ஷன் இருக்குன்னு சொன்னா H0 நாங்க சரின்னு சொல்ல போறோம். அப்ப கடைசி முடிவு என்ன? இதுதான் முடிவு. எல்லா மிவுமே சமனா இருக்குது. இது இல்ல. இது இப்படியும் சொல்லலாம், நீங்க அப்படியும் சொல்லலாம். 2 மாதிரி சொல்லலாம். இஷ்யூ இல்ல. சரியா? ஓகே. ஏதாவது இது பொய்ன்னு சொல்றதுக்கு தரவு இல்ல. அதான் உண்மையான ஆன்சர். பட் நீங்க இது சரின்னு குடுத்தாலுமே சரிதான். அவர் தந்தது எல்லாத்துலயும் அப்படித்தான் இருக்கு. சரியா? ஓகே. இப்ப எனக்கு என்ன முடிவு வந்துட்டு மியூ1 எல்லாம் சமனன்னு வந்துட்டு சரி நாங்க செக் பண்ணி பார்ப்போம். சமனான்னு பார்ப்போம். இது 171, இது 174, இது 197. எங்க சமனா இருக்கா? இது சமனா இல்ல. எங்களுக்கு இதெல்லாம் சமன்னு சொல்லி ஹைபோதேசிஸ் சொல்லிருக்கு. சமன் இல்ல. அப்ப எதை வச்சுக்கொண்டு இவங்க சமன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப இதுக்குரிய டிஃபரன்ஸ் 3, இதுக்குரிய டிஃபரன்ஸ் 23, இதுக்குரிய டிஃபரன்ஸ் 26. அப்ப சின்ன சின்ன டிஃபரன்ஸா இருந்தாலுமே சமன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த டிஃபரன்ஸ் வந்து ஒரு குறித்த இப்ப ஒரு 50 விட சின்னதா இருந்தா அது சமன்னு சொல்லிதான் டெஸ்ட் சொல்லுது. அப்ப இந்த 50 சொல்றது என்னன்னு சொன்னா அது கண்டுபிடிக்கும் நாங்க. அதுக்கு இன்னொரு டெஸ்ட் ஒன்று இருக்கு. லீஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் டெஸ்ட் LSD. அதுக்கு ஒரு டெஸ்ட் அதோட முடிஞ்சு அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு LSDன்னு சொல்லி லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் டெஸ்ட். அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அந்த ஈக்குவேஷன்ல போட ஒரு வேல்யூ வரும். இதுல ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ 28 நான் சொல்றேன். ஒரு வேல்யூ வரும். இந்த வேல்யூ என்னன்னு சொல்றேன். 28.3. அப்ப இந்த 28.3 விட பாருங்களேன். இந்த டிஃபரன்ஸ் 3, இது 23, இது 26. அப்ப இந்த 3 வேல்யூமே 28.3 சின்னது தானே. சோ இவங்க சமன்னு தான் டெஸ்ட் எடுக்கும். ஓகேவா? விளங்கல. ஓ சரியா? ஓகே. அப்ப இந்த கன்செப்ட்ல இங்க என்ன சொல்றாங்கன்னு சரி. இப்ப இந்த டெஸ்ட்டுக்கு வருவோம். என்னது லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் டெஸ்ட். அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஒண்ணுமில்ல. இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சிருக்கணும். என்னன்னு சொன்னா 2 தர MSE. MSEன்னு நான் அப்ப சொல்லிட்டேனே. மீன். அந்த எரர்ண்ட சம் ஆஃப் ஸ்கேர்ண்ட மீன். அது வந்து இதா இருக்கும். இதான் எரர். இந்த 2வது ரோ தான் எரர். இந்த காலம் தானே மீன். அப்ப இதுதான் MSE. இதுதான் MSE. அப்ப இத சுருக்குனா 5070 12. ஓகே சுருக்குங்க. ரைட். பாருங்க 2 தர MSE. கீழ வந்து ரோ 5 ரோ இருக்கு. இது முக்கியமானது. இது பாருங்க. இது முக்கியமானது. இது F1, N-C, ஆல்பா. ஆல்வேஸ் இது 1. ஆல்வேஸ் இது 1. இப்ப நாங்க நார்மலா அப்பத பார்க்கும்போது V1, V2 ஆல்பாக்கு தான் பார்த்தேன். பட் ஆல்வேஸ் இது 1 இருக்கு. முக்கியமானது. சரியா? F1, N-C, ஆல்பா. ஆல்பா பை 2 போடல. சாரி. இங்க ஆல்பாண்டி இவங்க போட்டிருக்கிறது வந்து நாங்க 2 சைட் டெஸ்ட் தான் இருக்கிறோம். அப்ப இதை பொறுத்த வரைக்கும் ஆல்பா பை 2 என்று வரும். அதான் வேற ஒண்ணுமே இதுல போடல. 1, N-C மட்டும் தான் போட்டிருக்காங்க. அப்ப அதுக்குரிய ஆல்பா நாங்க சூஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் அதாவது நாங்க ஃபைனலுக்கு நாங்க செய்ய போறதை பொறுத்த வரைக்கும் ஆல்பா பை 2. ஓகேவா? சரி. அப்ப இப்ப நாங்க இந்த கேள்விக்கு பார்ப்போமே. வேல்யூ சரியான்னு செக் பண்ணி பார்ப்போம். F1, N-C. N எவ்வளவு? 15. C எவ்வளவு? C கொலம் எவ்வளவு? 3. 15 3 கழிச்சா 12. அப்ப 1, 12. நான் ஆல்பா பை 2 0.05க்கு பாக்குறேன். 1, 12.
112க்கு பார்த்தா 4.75 4.75 பாருங்க 4.75 சரியா வருது. ஓகே. ஆனா நீங்க நெட்ல தேடி பார்த்தா இப்படி ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்கு. எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இல்ல. இந்த டி எஃப்க்கு பதிலா இந்த வெளியால டி என்று போட்டிருக்காங்க. அப்புறம் அது என்னன்னு பார்த்தா டி வர்க்கம் எஃப்ம் வந்து சமனா இருக்குமாம் டேபிள்ல பார்த்தா. டி வர்க்கம் வி என்று ஒன்று நீங்க டேபிள்ல பார்த்தீங்களா இருந்தா அது ஆல்வேஸ் F1V சமனா இருக்கும். அதனால தான் அவர் எங்களுக்கு இது எஃப் தான் இந்த என்ன ஃபுல்லாவே. ஸோ எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு சொல்லியிருக்கார். நீங்க மாறி டி டிஸ்ட்ரிபியூஷனையும் பார்க்கலாம். அதாவது இதுல இப்ப அல்ஃபாக்கு பார்த்தா டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்ஃபா பை 2க்கு பார்க்கணுமா? சரியா? ஸோ எங்களுக்கு இது தேவையில்லாத வேலை தானே. இதை மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டு போங்க. அப்ப இங்க டி ஸ்கொயர் ஆல்ஃபா பை 4க்கு பார்க்கணும். இந்த கேள்வி பார்த்தா சரியா வருது. இது 4.75 தானே. அதுல ருட் பார்த்தா 2.18 வரும். இல்ல ஒன்று டி நோமல் தானே. எஃப்க்கு மட்டும்தான் 2. சரியா? மிச்சம் எல்லாம் சிமெட்ரிக். அங்க எஃப்எம் கை ஸ்கொயரும் சிமெட்ரிக் இல்ல. இவங்களுக்கு 2 வரும். கை ஸ்கொயருக்கு உண்டு தான். ஓகே. சரி. ரைட். அப்ப ஓகே தானே. இப்ப இதுக்கு நீங்க சரி. அப்ப எல்எஸ்டி சுருக்க இப்படி வரும். அவ்வளவுதான். அப்ப இவங்க கீழ அந்த டெசிஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க என்னன்னு சொன்னா 2 டிஃபரன்ஸ் எல்எஸ்டி விட சின்னதா இருக்கணுமா? அது நாங்க நார்மலா சொல்லிட்டோமே 28.3 விட எந்த டிஃபரன்ஸுமே சின்னதா இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது அது சொல்றது ஈக்குவல் எஃபெக்ட்னு சொல்றது. சமன்னு சொல்றாங்க தானே இந்த எஃபெக்ட் அவங்க. ஓகே. இப்ப அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று சரி பெருசாகினா நாட் ஈக்குவல்னு சொல்றாங்க. ஓகே. அப்ப இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எல்லாமே 28 சின்னதா தானே வருது. ஸோ ஹெச் நோட் இஸ் ட்ரூன்னு சொல்றாங்க. ஓகே. அதோட முடிஞ்சு இது குயிஸ் கொஸ்டின்ஸ் சொல்லி தந்த அத்தவில. ஓகே. நான் வேணுமெண்டா ஒரு ஒரு 5 நிமிஷம் நிக்க மாட்டீங்களா? இந்த கேள்வி மட்டும் பேப்பர்ல காட்டிட்டு போறேன். இந்த கேள்வி மட்டும் சொல்லுங்க. ம். திரும்ப எடுக்கலாம் சொல்லு. சொல்லு. சரி எடுக்கிறேன் நில்லு. ஆ, ஆ, ஆ. இல்ல மொத்தமா காட்டல. அது இதுதான். எம்எஸ்சின்றது இதுதான். இது எம்எஸ்சின்றது மொத்தமா காட்டல. இதுதான் எம்எஸ்சின்றோ. இதான் எம்எஸ்சி. இந்த கீழ உள்ள இந்த வேல்யூ மட்டும் தான். எஸ்எஸ்சி என் மைனஸ் தான் எம்எஸ்சி. முன் இதுலயும் இதே இது இருக்கு. எம்எஸ்சின்னு போட்டு. ஆ, ஏப்பா எங்க நினைக்கா? டேய் டேபிள்ல இருக்கேடா. இங்க பாரு. டேபிள் இந்த இருக்கு 2, இந்த இருக்கு 12. இந்த இருக்கு 2, இந்த இருக்கு 12. டிகிரி ஃப்ரீடம் தானே பார்க்கணும். இது டிகிரி ஃப்ரீடம் கொலம் தானே இது. முதலா டிகிரி ஃப்ரீடம், 2 டிகிரி ஃப்ரீடம். ஓகே. இப்ப ஒரு 10 நிமிஷம். ஓகே. ஓகே. ஒரு 10 நிமிஷம் நீங்க செய்ய தேவையில்ல. இந்த கேள்வி மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா சரி. ஓகே. சரியா? ரைட். இதுல 2வது கேள்வி தான் அந்த பாருங்க. ஒரு டேபிள் தந்திருக்காங்க. சாரி. ஓகே. ஒரு டேபிள் தந்திருக்காங்க. இது அதே கேள்வி தான். என்ன டஃப்னஸ் பெர்சன்டேஜும் நிக்கல் மாரி இங்க குரோமியம். இத வச்சுக்கிட்டு தான் எங்களுக்கு கேள்வி தந்திருக்காரு அவர். சரியா? இதெல்லாம் அவங்க தந்திருக்காங்க. நீ கால்குலேட்டரே பாதிக்க தேவையில்ல. இந்த வழி காண்றதுக்கு தேவையில்ல. தந்திருக்காங்க. முதலாவது கேள்வி என்ன கேட்குறாங்க? டிட்டர்மைன் த ரிக்ரெஷன் லைன். இப்ப ரிக்ரெஷன் லைன் கிட்ட என்ன செய்யணும்? பீட்டா ஹெட்டும் அல்ஃபா ஹெட்டும் கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்கு தேவையான தரவு இது கண்டுபிடிக்கிறது. பீட்டா ஹெட் கண்டுபிடிக்கிறது. பிறகு அல்ஃபா ஹெட் கண்டுபிடிக்கிறது. டேய் SXX, SY நீ தானே கால்குலேட் பண்ணணும். அதுக்குரிய தரவு தந்திருப்பாங்க. சரியா? ஓகே. சரியா? அப்ப Y கண்டுபிடிக்கலாம். ஆமா இல்லையா? Y கண்டுபிடிக்கலாம். இப்ப பி ஓகே. இப்ப பி பார்ட் கேக்குறாங்க. டூ த 5% சிக்னிஃபிகன்ட் இன்டர்வல்ஸ் தந்திருக்காங்க. என்ன கேக்குறாங்கன்னு சொன்னா இண்டிகேட் த பெர்சன்டேஜ் குரோமியம் சிக்னிஃபிகன்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் த டஃப்னஸ் ஆஃப் அலாய். எக்ஸுக்கும் வைக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கான்றத அப்படி கேக்குறாங்க. வடைய வச்சு பாருங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா? இந்த குரோமியம் வந்து சிக்னிஃபிகன்ட்லி பெரும்பாலும் வந்து இந்த டஃப்னஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதான்னு சொல்லி இந்த டெஸ்ட் வச்சு காணலாம். அப்ப டி டெஸ்ட் நாங்க ஆல்ரெடி பார்த்துட்டோம். எக்ஸுக்கு மேக்கும் ரிலேஷன் பீட்டா 0 ரிலேஷன்ஷிப் இல்ல. 0 இல்லாட்டி ரிலேஷன்ஷிப் இருக்கு. இப்ப அதே மாதிரி எல்லா வழியும் தெரியும் தானே. ஸோ டி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தா ரிஜெக்ஷன் வருது. அப்ப ரிலேஷன்ஷிப் இல்லையா? அடுத்தது 3வது கேள்வி அனோவா கேக்குறாங்க. ஒரு பார்ட் 5 மார்க்ஸுக்கு தான் அனோவா வந்திருக்கு. சரியா? ஓகே. 2% சிக்னிஃபிகன்ஸ் இன்டர்வல பாவிச்சு அனோவா காட்டவா. அதுல இது அனோவா டைப் 1 டைப் 2 கேட்டா பாருங்க. ஃபிட்டட் மாடல் ரிப்ரசன்ட் த அப்சர்வ் டேட்டா. அப்படின்னா என்ன எத்தனையாவது டைப்?
ஃபர்ஸ்ட் டைப் ஃபிட்டட் மாடல் ரிப்ரசன்ட் அப்சர்வ் டேட்டான்னு பார்க்கவா டைப் தானே முதலாவது டைப் இது ஒன் வே அனோவா இல்லை நார்மல் அனோவா அனோவால ஹெச் நோட் வந்து ரெண்டு ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையான்னு பாக்குறது அதுக்கு அவர் கொடுத்த வேர்ட் வந்து வை வந்து ஒப்சர்வ் டேட்டாவை ரிப்ரசென்ட் பண்ணுதா இல்லையான்னு சொல்லி மித்ரதாண்டா நீ ஓகே சரியா ஓகே அப்ப அது ரைட் அதே மாதிரி டேபிள் எஸ்எஸ்ஆர் எஸ்எஸ்சி எஸ்எஸ்டி இது ஆல்வேஸ் ஒன் இது வந்து n-1 இது n-2 அப்ப n வந்து இங்க 7 டேட்டா இருக்கு 1 2 3 4 5 6 7 அப்ப இது வந்து 6 இது 5 இருக்கும் ஓகே இனி இது பிரிக்கிறது இந்த வேல்யூ கண்டுபிடிச்சா இந்த மாதிரி வருது வேல்யூஸ் இனி எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இது இதால பிரிக்கிறதானே இப்படி வருது அப்ப கட்டாயமா அது வெளியே தான் இருக்க போகுது 784 வெளியே தானே இருக்கும் சரி நீங்க செக் பண்ணி பார்த்தாலும் அல்பா 2ன்னு தந்திருக்காங்க நாங்க 2 டெஸ்ட் தான் இப்ப வைக்க போறோம் 2 சைட் அப்ப நாங்க ஒன்றுக்குரிய டேபிள் தான் பார்க்கணும் இந்த எஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ல அல்பா 2க்குரிய டேபிள் இல்ல 1.5 .25 இந்த டேபிள் தான் இருக்கு அப்ப அதான் அவர் 2ன்னு தந்திருக்கார் அப்ப அவர் எங்களுக்கு படிப்பிச்ச விதம் சரி 2 டேபிள் தான் நாங்க கேள்வி செய்யணும் 1 டென் செய்யக்கூடாது ஓகே செஞ்சா கண்டுபிடிக்கலாம் சரிதானே அப்ப அவ்வளவு நான் அப்டேட் முடிஞ்சு ஓகே இருந்தா கேளுங்க ஒன் வேக்கு கேள்வி பொறுத்து இப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்க ஃபிட்டட் மாடல் வந்து ஒப்சர்வ் டேட்டா அவர் ரிப்ரசென்ட் பண்ணுதான்னு கேட்டிருக்காங்க அதாவது எக்ஸுக்கும் வைக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்டிருக்காங்க நார்மல் மற்றபடி இது 2 XY ஒரே தரவு தானே ஒன் வே இது நார்மல் ஒன் வேக்கு மற்ற ஒரு கோலம் பெரிய டேபிள் தந்திருப்பாங்க மியூ எல்லாம் சமனான்னு சொல்லி கேள்வியில கேட்பாங்க ஒவ்வொரு குளத்துக்குரிய மியூ எல்லாம் சமனான்னு கேட்டா ஓ ஓ ஓ ஓ இது ம் டேபிள் பார்த்தா கண்டுபிடிக்கலாமே அப்ப அதுதான் இது சரியா நீ என்ன கேட்டு ஓகே அவ்வளவுதான் இப்ப அதான் இப்ப சொன்னது இது நார்மலா XY ஒரு ஒன்று தானே இருக்கு அப்ப எக்ஸ் y ஒன்று தானடா இருக்கு எக்கச்சக்க காலம் இருக்கு எக்கச்சக்க ரோ இருக்கா ஒன்றுன்னு சொன்னா 2க்கு ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லைன்னா நம்ம வச்சு கண்டுபிடிக்கலாம் டைப் 1 எக்கச்சக்கமா தந்தா ஒவ்வொரு குளத்தின் மியூ சமனா இல்லையான்னு பார்க்க போறது டைப் 2 இது சிம்பிளா ஒன்று முடிஞ்சு நம்மளா இருக்கும் ஓகே அப்ப அவ்வளவுதான் சரி 1 மணி நேரத்துல முடிஞ்சு சொல்ற இது சரி எக்கச்சக்க குளம் வந்து அது ஓகே எக்கச்சக்க குளத்துக்கு இது லீனியர் அக்ரஷன் கேட்பானோ இல்ல அது கேட்கல அது லீனியர் ரிக்ரெஷன் காணல அது அதுக்கு இதுக்கு தான் லீனியர் ரிக்ரெஷன் கேட்கலாம்